கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவஜனமே, கர்த்தருடைய மகிமையின் கரத்தை பார்க்க வேண்டும். அவருடைய வல்லமையான கரம் என்னுடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய வேண்டும் என்று காத்திருந்து ஜெபிக்கிற தேவஜனமே, இன்னைக்கு கர்த்தர் உன்னை விசேஷமாக நிரப்ப போகிறார். ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் நிரப்ப அனுதின வாழ்க்கையில் சேஞ்சஸை பார்க்க முடியும். நம்ம லைஃப்பில் நெடுநாளாக தடப்பட்ட விஷயங்களை தேவனுடைய பலத்தினால நீங்கள் செய்யும் பொழுது நிறைய மாற்றங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு கையளவு மேகம் வந்ததை நீங்கள் உணர்ந்திருக்க முடியும். ஆனால் பெய்ய போகிறது பெருமழை, நடக்க போகிறது பெரிய பெரிய மாற்றங்கள். ஆனால் இந்த ஜெப நேரத்தில் சின்ன சின்ன சொப்பனங்கள், சின்ன சின்ன உறுதிப்படுத்தலாம் தேவன் உங்களுக்கு காண்பித்து கொண்டே இருப்பார். தேவஜனம், ஒரு சின்ன விஷயம் தேவன் உங்களுக்கு உணர்த்துறாருனாலும் பயங்கர ஜாக்கிரதையாக வேண்டும். ஏன்னா சின்ன ஏவுதல் தான் கொடுப்பாரு. அந்த சின்ன ஏவுதலுக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதனால தான் எலியா தீர்க்கதரிசி அவருடைய வேலைக்காரனை அனுப்பி சொல்றாரு, போய் வெளியே பார் என்று சொல்லுகிறார். அப்படி அந்த மனிதன் போய் பார்க்கும் பொழுது அங்க பார்த்தால் ஒரு கையளவு மேகம் வந்து கொண்டிருந்தது. சோ அந்த கையளவு மேகத்தை பார்த்துட்டு சொல்லுகிறாரு, உள்ளங்கை அளவுல உள்ள ஒரு சின்ன மேகம். அருமையானவர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்கும் பொழுது பெரிய பெரிய மேகங்களை பார்க்கிறோம், பெரிய பெரிய மலையை போல. இப்படிப்பட்ட மேகங்களை எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அன்னைக்கு எலியாவுடைய வேலைக்காரன் அசிஸ்டண்டா இருந்த அந்த மனிதன் பார்த்தது ஒரு உள்ளங்கை அளவு ஒரு சின்ன மேகம். ஆனா அதனுடைய பிரதிபலிப்பு எப்படி தெரியுமா இருந்துச்சு? தேசம் எல்லாம் மழை பெஞ்சிச்சு. இன்னைக்கு ஆண்டவர் அதை தான் உணர்த்துகிறார். சின்ன சின்ன உணர்வுகளை தருவாரு. உங்க உள்ளான மனுஷன்ல, உங்க இன்ட்யூஷன்ல பேசுவாரு. உங்க இன்ட்யூஷன் சொல்லுகிறது உங்க உள் உணர்வு. உங்க உள் உணர்வுக்கு தெரியும் எனக்கு ஏதோ ஒன்று நடக்க போகுது. ஏன்னா ஆண்டவர் உங்க உள் உணர்வுல பேசி கொண்டிருப்பாரு. உங்க உள்ளான மனுஷன்ல அதை உணர முடியும். தேவச்சனமே, கர்த்தர் உங்களுக்காக செய்ய போறத உங்க காதுல சத்தம் கேட்காம இருக்கலாம். யாரும் வந்து உனக்கு நான் உதவி செய்ய போறேன்னு சொல்லி இருக்க மாட்டாங்க. அநேக கதவுகளும் திறந்த மாதிரி இருக்காது. ஆனா நீங்க கண்ணை மூடி ஜெபிக்கும் பொழுது உங்க உள் உணர்வு சொல்லும். உங்க மனசுக்குள்ள ஏதோ ஒன்று சத்தம் வருதுல்ல, அது பயத்தின் சத்தமா இருந்தா நீங்க இன்னும் ஜெபிக்கணும்னு அர்த்தம். ஆனா உங்க உள் உணர்வுல நீங்க ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது உங்க மனசாட்சிக்குள்ள, உங்க உள்ளத்தின் ஆழத்துல ஏதோ ஒரு சமாதானத்தின் சிக்னல் கிடைக்குதுன்னா புரிஞ்சுக்கோங்க, ஒரு பெரிய அற்புதம் வரப்போகுது. ஏன்னா கையளவு மேகம்னு சொல்லி அசால்ட்டா இருந்துடக்கூடாது. ஏன்னா அந்த கையளவு மேகத்தை அனுப்புகிறது வானத்தையும் பூமியும் படைச்சவர் ஆண்டவர். அனுப்புகிற சின்னதா இருந்தாலும் அது பவர்ஃபுல்லா இருக்கும். ஒரு கோலியாத்தை அடிக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு 5000 பேர் அனுப்பல. ஆண்டவர் அனுப்புனது ஒரு 5 கல்லு தான். அந்த 5 கல்லுல ஒரே கல்லு அந்த கோலியாத்தை விழ பண்ணுச்சுன்னா என் தேவஜனம் புரியணும். உனக்காக வருகிற ஒரு சின்ன சிக்னலை நீ விட்டு விடாத. உனக்கு உள்ளத்துல கேட்கக்கூடிய அந்த சின்ன சிக்னலை விட்டு விடாத என்று ஆவியானவர் சொல்லுகிறார். தேவஜனமே, இந்த நாட்கள்ல கர்த்தர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். சில ஆசீர்வாதமான சிக்னல் உங்களுக்கு உண்டாகுது. இத்தனை நாள் தடப்பட்டு இருந்ததை தேவன் இனி உள்ள நாட்கள்ல செய்வார்னு பல சிக்னலை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறாரு. அப்படி தேவன் சில அடையாளங்களை உங்களுக்கு காட்டுகிறார்னா நீங்க ஜெபத்துல தரித்து இருக்கணும். அருமையான தேவஜனமே, ஆண்டவர் இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு 6 நாள் ஆக்குனாரு. 7வது நாள் ஓய்ந்திருந்தாரு. ஏன் ஒரே வார்த்தையில எல்லாம் உண்டாகட்டும் சொல்ல வேண்டியதானே? சொன்னா உண்டாயிருக்குமே. எவ்ரிதிங் ஹேஸ் அ பிளான், எவ்ரிதிங் ஹேஸ் அ பர்பஸ். எல்லாவற்றிற்கும் ஒரு அர்த்தமும் ஒரு நோக்கமும் உண்டு தேவஜனமே. அதனால உங்க வாழ்க்கையில ஒரே ஸ்பாட்ல ஒரு அற்புதம் செஞ்சிடலாம். ஆனா அவர் செய்யாததுக்கு காரணம் அதுக்கு சில ரூல்ஸ் இருக்கு, சில ஸ்டெப்ஸ் இருக்கு. அந்த ஸ்டெப்ஸை தாண்டலனா உங்க கால் உடைந்து விடலாம். தேவஜனமே, மாடியில இருந்து 100 ஸ்டெப் கீழே இறங்கி வர்றதுக்கு பதிலா மேல இருந்து குதிச்சா என்ன நடக்கும்? ஒரே ஸ்பாட்ல வந்துடலாம். ஆனா உங்க எலும்பு உடைஞ்சிரும். அதனாலதான் என்ன செய்றாங்க, 100 படிக்கு மேல இருக்கிற நீங்க இறங்கி வரணும்னா யூ ஷுட் யூஸ் யுவர் டைம். அது லிஃப்ட்ல வந்தாலும் 1 நிமிஷம் யூஸ் பண்ணி தான் ஆகணும். அது நீங்க நடந்து வந்தாலும் 5 நிமிஷம் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஒருவேளை லிஃப்ட்ல வந்தா கொஞ்சம் சீக்கிரமா லிஃப்ட்ல இறங்கலாம். ஆமா, படியில நடந்து வந்தா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா படியில நடந்து வந்தாலோ லிஃப்ட்ல வந்தாலோ டைம் ஸ்பெண்ட் ஆக தான் செய்யும். நான் மேல இருந்து சீக்கிரமா கீழே வரணும்னு சொல்லி குதித்தால் என்ன ஆகும்? கீழே விழுந்து கால் உடைவோம். இதே போலதான் தேவஜனமே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சில விஷயம் நீங்க நினைத்ததோடு நடந்தா அங்க பெரிய ஆபத்து இருக்கும். அதனாலதான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, சிலதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்கிறாரு. அதை தான் இன்னைக்கு நம்ம ஆவியானவர் நம்மளோடு உணர்த்துகிறாரு. நேற்றைய தினத்துல ஆண்டவர் கடைசி நேரத்துல சொன்னாரு, அநேகருக்கு ஆண்டவர் தேவதூதர்களை அனுப்பி இருக்கிறார். தேவதூதனை அனுப்பி இருக்கிறார் என்று
என்றால் நீங்க எல்லாரும் உஷாராக ஜெபிக்க வேண்டும். ஏன்னா கர்த்தர் உன்னை காட்டுறாருன்னா அது 100% நடக்கும். இதுல அநேகர் என்ன செய்வாங்கன்னா இதை மறந்து போயிடுவாங்க. மறந்து போயிட்டு ஜெபிக்கிறத நிறுத்திடுவாங்க. ஜெபிக்கிறத நிறுத்தின உடனே தூதன் வந்து நின்று கொண்டே இருப்பாரே தவிர திறந்த வாசல் உண்டாகாது. ஜெபிக்க 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 ஒவ்வொரு ஆக்ஷனா நடக்கும். ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் நடக்கும். தேவஜனம் புரியணும், ஒரு விஷயத்தை ஆண்டு சொன்ன உடனே விரைவாக எதுவுமே நடக்காது. ஒரு அருமையான தேவ மனிதன் சொன்னாரு, the blessings which come in a night will take out in a night. every shortcut will cut you short ன்னு சொன்னாரு. தேவ ஜனங்கள் புரிந்து கொள்ளணும், எதெல்லாம் ஷார்ட்கட்ல வருதோ அதெல்லாம் மிகுந்த ஆபத்தானது. ஏன்னா தெளிவான மெச்சூரிட்டி இல்லாம தெளிவான டைம்ல தெளிவான நேரத்துல வராத எந்த விஷயமும் ஆபத்தானது. ஆனா கர்த்தரே உன்னை தாராருன்னா அதை உங்களுக்கு கரெக்ட் டைம்ல தருவாரு. நீங்க ஏக்கத்தோடு இருக்கும்போது தருவாரு. நீங்க ரொம்ப ஆபத்துல இருக்கும் பொழுது கரெக்டா உங்களை தூக்கிட்டு போயிருவாரு. தேவ ஜனம் புரியணும், ஒரு கழுகு மிகவும் பயங்கரமா பறந்து வந்து ஒரு கோழி கொஞ்சம் அடித்துட்டு போகும் பொழுது ஒரு தாய் கோழி என்ன செய்யும்? மிக விரைவா காப்பாற்றும். இதே போலதான் தேவ ஜனமே, ஆமீன். வேற ஏதோ விஷயத்துல ஆண்டவர் எக்ஸாக்டா உங்களை காப்பாத்திடுவாரு. ஆண்டவரை நீங்க இப்ப காப்பாற்றணும், இப்பொழுது நீங்க இதை செய்யணும்னு நம்ம சொல்லி கொண்டு இருப்போம். ஆனா ஆண்டவர் ஒரு டைம் வச்சிருப்பாரு. நம்ம எவ்வளவு ஜெபித்தாலும் அந்த டைம்ல தான் அவர் செய்வாரு. ஏன்னா அதற்கு முன்னாடி செய்யும் பொழுது அந்த விடுதலைக்கு வேல்யூவே இருக்காது. ஆண்டவரையும் நீங்க மதிக்க மாட்டீங்க. ஆண்டவரை நீங்க மதிக்காம போனாலும் அவர் கவலைப்பட மாட்டாரு. அநேகருக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தாரு. ஆனா நன்றி இல்லாதவர்களா இருக்கிறாங்க. ஆண்டவர் இன்னைக்கு கேட்கிறாரு, நீங்க நன்றி உள்ளவர்களா இருப்பீங்களா? ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்துவீங்களா? வேதத்துல 10 குஷ்டரோகிகள் இருந்தாங்க. எத்தனை வருடங்களாக அவங்க வேதனையில் இருந்திருப்பாங்க. யோசித்து பாருங்க தேவ ஜனமே. ஊருக்குள்ள போக முடியாது, யார்கிட்டையும் நிம்மதியா பழக முடியாது, ஒரு திருமண வாழ்க்கை இல்ல, ஒரு பிள்ளைகள் இல்ல, ஒரு நல்ல வீட்டில் இருக்க முடியாது, ஊருக்கு வெளியவே தான் இருப்பாங்க, எந்த மனிதர்கிட்ட பேச முடியாது, ஒதுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆனா இந்த வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் 10 குஷ்டரோகிகளுக்கு சுகம் கொடுக்கும் பொழுது ஒருத்தன் மட்டுமே வந்தான். தேவ ஜனமே, நீங்க நன்றி உள்ளவர்களா நன்றி இல்லாதவர்களான்னு எப்படி தெரியுமா கண்டுபிடிக்க முடியும்? இந்த நாட்கள்ல நீங்க நன்றி செலுத்தி கொண்டு இருக்கிறீங்களான்னு உங்களை ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. ஆண்டவராகிய இயேசு ஒரு அற்புதம் கூட உங்க வாழ்க்கையில செய்யலையா? ஆண்டவராகிய இயேசு ரட்சிப்பை உங்களுக்கு தரலையா? அபிஷேகத்தை தராமல் இருக்கிறாரா? ஏதோ ஒண்ணு உங்களுக்கு தந்திருக்கிறாரே. உங்க குடும்பத்துக்குள்ள இயேசு எப்படியோ வந்திருக்கிறாரே. நீங்க இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு ஆயத்தமா இருக்கிறீர்களே. எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறாரே. நீங்க நன்றி செலுத்துகிறீர்களான்னு யோசித்து பாருங்க. செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்தாதவங்க இனி வரப்போகிற நன்மைக்கும் நன்றி செலுத்த மாட்டாங்க. இதெல்லாம் தெரிந்த ஆண்டவர் நீங்க ஒரு கெட்ட தேவ ஜனமா மாறிவிடக் கூடாதுன்னு ஏற்ற நேரத்துல தான் எல்லாமே செய்கிறாரு. தேவ ஜனமே புரிந்து கொள்ளணும், ஏற்ற நேரத்துல நீங்க நன்றி செலுத்துறதுக்கு ஆயத்தமா இருப்பீங்க. ஏன்னா அவ்வளவு தூரம் உடைக்கப்பட்டு இருப்பீங்க. இப்பொழுது யாரு காப்பாத்துறாங்களோ அவங்க உங்களுக்கு தேவ மாதிரி இருப்பாங்க. அதனாலதான் தேவனே வந்து அந்த நேரத்துல காப்பாத்துவாரு. காப்பாற்றும் பொழுது சொல்லுவீங்க, ஆண்டவரே நன்றி அப்பா, ஆயுஸ் நாளுக்கு நான் உங்களை மறக்க மாட்டேன்னு சொல்லுவீங்க. ஆனா உங்களுக்கு தேவையப்படாத நேரம், நீங்க ஜெபிக்கிற நேரம்லாம் அற்புதம் நடந்துச்சுன்னா நீங்க ஆண்டவரை நினைக்கவே மாட்டீங்க, நன்றி செலுத்த மாட்டீங்க, பின்வாங்கி போவீங்க. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. நீங்க ஆண்டவர் ஒரு ஊர்காவை போல தேவைக்கு யூஸ் பண்ணிட்டு குப்பையில போட்டுருவீங்க. ஆண்டவருக்கு நல்லா தெரியும். தேவ ஜனம் புரிந்து கொள்ளணும், தேவ பிள்ளைகள் ஆவியில தெளிவா இருக்கணும். ஆண்டவரை தேவைக்கு யூஸ் பண்ற ஒரு கச்சிப் மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களை ஆண்டவரை நேசிக்க முடியாதே. தேவ ஜனமே, வசனம் சொல்லுகிறது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். தேவ ஜனமே, இந்த நாட்கள்ல நான் பயங்கரமா ஜெபிக்கிறேன், நான் பயங்கரமா உபவாசிக்கிறேன், அது எல்லாம் நல்லது தான் தேவ ஜனமே. ஆனா உனக்குள்ள அன்பு இருக்கான்னு பாரு. வேதம் எப்படி தெரியுமா சொல்லுகிறது? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். அப்படின்னா ஒருவேளை நீங்க ஒரு பாவத்தோடு ஜெபித்துட்டு இருப்பீங்க, உங்க சுயநலத்திற்காக கூட நீங்க ஜெபிப்பீங்க. ஆனா அன்பு கூறுகிறவன் அப்படி கிடையாது. எந்த நிலைமையிலையும் ஆண்டவர் அன்பு கூறுவான். அன்பு கூறுகிறவனை தான் தேவன் அறிந்திருக்கிறாராம். தேவ ஜனங்கள் புரிந்து கொள்ளணும், நீங்க எவ்வளவு ஜெபித்தாலும் சிலப்போ ஆண்டவங்களை அறியாமல் இருப்பாரு. ஏன்னா வேதத்தை கேளாதபடி ஜெபிக்கிற ஜெபம் அருவருப்பு உள்ளது. அப்ப நீங்க ரொம்ப ஜெபிச்சிட்டீங்க, நான் 3 மணிக்கு ஜெபிச்சிருக்கேன் நீங்க சொல்வீங்க. ஒருவேளை ஆவியானவர் அந்த ஜெபத்துல இருந்திருக்கவே மாட்டாரு, உங்க இஷ்டத்துக்கு ஜெபித்திருப்பீங்க. அதனாலதான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஏன் தெரியுமா இந்த நாட்கள்ல உங்களை பார்த்து தேவனுடைய வார்த்தை வருகிறது. ஏன்னா உங்களுக்கு ஜெபிக்க தெரியும், உங்களுக்கு உபாசிக்க தெரியும், அந்நிய பாஷை கூட பேச தெரியும். ஆனா சில ரகசியங்கள் தெரியாது. ஆண்டவர் மன வருத்தப்படுவார்னு தெரியாது. நன்மைகளை பெற்று 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 திரும்பியும் போய் நன்மை வேணும் ஜெபிப்பீங்களே தவிர பெற்ற நன்மைக்கு உட்கார்ந்து நன்றி செலுத்த மாட்டீங்க. என்னைக்கு நீங்க கடைசியா
உட்கார்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துனீங்க? ஒரு ஓரமா போய் ஒரு மணிக்கூர் இருந்து இவ்வளோ நாள் ஆயுசு நாளை தந்தவருக்கு அதில் ஒரு மணிக்கூர் கொடுக்க முடியாதா? நான் பணத்தை கொடுத்தேங்க, நான் அதை செஞ்சேங்க, என் வீட்டில இருந்து நிறைய ஆகாரம் செஞ்சு சபைக்கு கொடுத்தேன், அதெல்லாம் ஓகே தான். ஆனால் உன்னதமான தேவன் உனக்கு சுவாசத்தை கொடுத்து இத்தனை ஆண்டுகள் தந்திருக்கிறாரே தேவ ஜனமே, ஒரு ஓரமா போய் உட்கார்ந்து ஒரு 1 ஹவர் செலவழித்து நன்றி மட்டும் நீ சொல்லியிருக்கிறாயா? காலையில இருந்து எனக்கு மனசு நல்லாவே இல்லை, எனக்கு ஒரே போராட்டமா இருக்குன்னு சொல்றானா? நீ ஒரு ஓரமா போய் உட்கார்ந்து ஒரு மணிக்கூர் 2 மணிக்கூர் உன் ஆயுசு நாள் கொடுத்த ஆண்டவருக்கு ஒரு சின்ன தசமம் பாகம் மாறி ஒரு மணிக்கூர் உட்கார்ந்து நன்றி மட்டும் செலுத்து. யோசித்து பார், உன்னை தாயின் கருவில இருந்து வெளியே கொண்டு வந்தவர், இத்தனை இன்னல்கள்ல இருந்து உன்னை காப்பாத்தினவர், இன்னைக்கு கர்த்தர் உன்னை மாற்ற மாட்டாரா? நடந்த விஷயங்களுக்கு நன்றி செலுத்தி பார் தேவ ஜனமே. உனக்குள்ள பீஸ் ஆஃப் ஹார்ட் வரும், ஒரு நல்ல தேவ சமாதானம் வரும். தேவ சமாதானம் வந்த பிறகுதான் எதுக்காகவே ஜெபிக்கணும் என்று ஆண்டு உணர்வு படுத்துகிறத நீ உணர முடியும். இல்லை என்றால் உன்னால உணர முடியாது. முதலாவது நீ ஆண்டருக்கு நன்றி செலுத்து. ஆண்டு என்னெல்லாம் செஞ்சிருக்கிறாரோ ஒரு நிமிடம் ஆண்டு சமூகத்தில் உட்கார்ந்து எல்லா விஷயத்திற்காக நன்றி செலுத்துங்க. அப்பந்தான் உங்க உள்ளம் உணர்வடையும். உள்ளம் உணர்வடைந்த பிறகு ஆண்டர் சொல்லுகிறதற்காக ஜெபிக்க முடியும். ஆண்டர் என்ன செய்கிறார்னு உணர முடியும். தேவ ஜனமே, தேவ ஜனங்கள் புரிய வேண்டும். அப்போ உங்களுக்கு ஜெபிக்க தெரிகிறது, உபாசிக்க தெரிகிறது, சபைக்கு போக தெரிகிறது, எல்லாமே தெரிந்திருக்கலாம். அதனாலதான் தேவ ஜனமே உங்களை பார்த்து ஆண்டர் பேசி கொண்டிருக்கிறாரு. எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டர் சொன்னாரு, என் ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணுன்னு சொல்லல, என் ஜனங்களை பார்த்து தீர்க்க தரிசனம் உரன்னு சொன்னாரு. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நல்லா ஜெபிக்க தெரியும். அவர்கள் சிறு வயதிலிருந்தே ஜெபிக்க பழகினவர்கள். ஆனா அவர்களை நோக்கி யாரும் தீர்க்க தரிசனம் உரைக்கல. இன்னைக்கு கர்த்தர் ஜெபிக்க தெரிந்த உங்களுக்கு, உபாசிக்க தெரிந்த உங்களுக்கு சில ரகசியங்களை ஏன் வெளிப்படுத்துகிறார்னா, நீங்க தேவன்கிட்ட ஜெபிக்கும் பொழுது தேவ ரகசியங்களை வைத்து தான் ஜெபிக்கணும். சத்தியத்தின் அடிப்படையில தான் ஜெபிக்கணும். அப்பந்தான் உங்க ஜெபம் பவர் உள்ளதா இருக்கும். அப்பந்தான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டதா இருக்கும். ஒருவேளை உங்க இஷ்டத்துக்கு நீங்க பல மணிக்கூர் ஜெபித்துருவீங்க, பல நாள் ஜெபித்துருவீங்க. ஆனா அவ்வளவு நாள் செலவழித்தும் அது பிரோஜனம் இல்லாமல் போகும் என்றால் தேவஜனம் உன்னுடைய நேரம் அல்லவா வீணானது, உனக்கு நடக்க வேண்டியது தாமதமாகுதல்லவா? அதனாலதான் ஆவியானவர் உன்னை பார்த்து பேசுகிறாரு. நான் உன்னே ஒன்னு சொல்லுகிறேன் தேவஜனமே, கர்த்தருடைய வார்த்தை அருவிய போல ஒழுகி வருகிற இந்த நேரத்துல இந்த 100 நாளும் யாரெல்லாம் தன் பாத்திரத்தை திறந்து வைத்து ஆண்டவரே என்னோடு பேசுன்னு சொல்லுகிறீங்களோ, டைரக்ட் வேர்ட் ஆஃப் காட் உங்க இருதயத்துல வந்துடும். கர்த்தருடைய தீர்க்க தரிசன ஐடியாக்கள் உங்களுக்குள்ள வந்துடும். தேவஜனங்களே, அநேகர் எழுதுகிற கமெண்ட பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்ய தொடங்கிட்டாரு, மாற்றங்களை தர தொடங்கிட்டாரு. கர்த்தர் அவர்களுக்கு பயங்கரமான எழுப்புதலை கட்டளையிட தொடங்கிட்டாரு. ஏன்னா அவர்களுக்குள்ள தேவ பிரசன்னம் தாக்க தொடங்கிட்டு, தேவ வல்லமை இறங்கி கிரியை செய்ய தொடங்கிட்டு. சிலர்லாம் கமெண்ட் பண்றாங்க, பிரதர் நாங்க எந்த சபைக்குமே போகல, எங்க குடும்ப சூழ்நிலை இப்படி இருக்குது, நாங்க எந்த சபைக்கும் போக முடியாது, நாங்க போனாலே எங்களை தடுத்து நிறுத்துவாங்க, எங்க வீட்டில் பிரச்சனை ஆயிரும். அப்படிப்பட்டவங்கலாம் இன்னைக்கு வீட்டில் உட்கார்ந்து இன்னைக்கு சத்தியத்தை அறிந்து கொண்டு இருக்கிறாங்க. தேவஜனமே, இந்த 100 நாள் ஜபத்துல அப்படி பாவப்பட்ட தேவஜனங்கள் இருக்கிறாங்க. ஏசப்பாவை ஏற்றுக்கொண்ட எத்தனையோ மக்கள் சபைக்கு போக முடியாம சில கட்டுப்பாட்டுகள் நிமித்தம் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு 100 நாள் ஜபம் ஒரு பெரிய ஹெவி டோஸ் மாதிரி அவர்களுக்கு தேவையான சகல சத்தியங்களையும் தேனை போல ஒரு பாலை போல ஆண்டவர் ஊட்டி கொடுக்கிறாரு. தேவஜனமே, ஒரு பிள்ளைக்கு நல்ல பால் கிடைச்சிச்சுன்னா அது எவ்வளவு அழகா குண்டா வளரும் தெரியுமா? இதே போலதான் இந்த 100 நாள் நீங்க வசனம் கேட்டீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற ஆத்மா புஷ்டி ஆகும், அது வளரும், அது மற்றவர்களை காட்டிலும் சிறப்பா இருக்கும். எத்தனை பேருக்கு ஆசையா இருக்குது நான் வித்தியாசமா எழும்பணும், அநேகர் மத்தியில ஜொலிக்கிற ஒரு நட்சத்திரமா இருக்கணும். தேவஜனமே, சில நேரம் நம்ம நட்சத்திரத்தை பார்க்கும் பொழுது எல்லா நட்சத்திரம் மினுங்கிட்டு இருக்கும், அதுல ஒண்ணு மட்டும் ரொம்ப மினுங்கும். அந்த நட்சத்திரத்தை பார்க்கும் பொழுது ரொம்ப அழகா இருக்கும். இதே போலதான் தேவஜனமே, இன்னைக்கு ஏராளமான தேவஜனம் இருக்கும் பொழுது அவர்கள் எல்லாரும் வாரத்துல ஒரு நாள் செய்தி கேட்டுட்டு இருப்பாங்க, இன்னைக்காவது ஒரு எக்ஸ்ட்ரா செய்தி கேட்பாங்க. ஆனா அந்த 100 நாள் ஜபத்துல பங்கு பெற தேவஜனம் புரியணும், இந்த 100 நாளும் உனக்குள்ள அபிஷேகத்தை கர்த்தர் செலுத்துறாருன்னா உன் உள்ளான மனுஷன் பயங்கர சார்ஜ் ஆகுவான். ஏன்னா உன்னை கொண்டு கர்த்தர் ஏதோ ஒண்ணு செய்யணும் நினைச்சதுனாலதான் இந்த வீடியோ நீ பார்த்து கொண்டு இருக்கிற. ஏதேச்சியாக அல்ல, கர்த்தரை உன்னை பார்க்க வைத்திருக்கிறார் தெய்வ பிள்ளையே. ஆமீன். உன்னை கொண்டு ஒரு பெரிய திட்டம் உண்டு. உன் மேல கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கும். நீ வேறு மனுஷனாய் மாறுவ, நீ வேறு மனுஷியா மாறுவ. உன்னை கொண்டு செய்ய நினைச்சத எந்த பிசாசாலும் தடை பண்ண முடியாது. சோ உனக்காக ஜெபிக்கிறத காட்டிலும் உன்னை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்ல கர்த்தர் இந்த 100 நாளும் இந்த 100 நாள் ஜபத்தின் மூலமாக செய்கிறத அடியேன் ஆவியில் உணர்கிறேன். ஏனென்றால் ஜப செக்ஷன் வித்தியாசமாக இருக்கும். வருகிற நாட்கள்ல ஆண்டு ஜப செக்ஷனை பண்ண வைத்தார் என்றால் ஆவியின் ஏவுதலோடு அதை செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் இந்த நாட்கள்ல கர்த்தர் உங்களுக்கு என்ன தேவைன்னு உங்கள்கிட்ட உள்ளதை பேசி கொண்டிருக்கிறார்.
எந்த அசுத்தம் வெளியே போகணும், எப்படிப்பட்ட ஜெபம் பண்ணணும், எப்படி ஆவியில் ஜெபிக்கணும், எப்படி சத்துருவின் தந்திரங்கள் வரும், எப்படி உலக இச்சைகள் வரும், எப்படி மாம்ச இச்சைகள் உங்களை தாக்கும், எல்லா விஷயங்களையும் கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறத அடியேன் ஆவியில் பார்க்கிறேன். ஆவியானவர் சொல்லாத எந்த விஷயங்களையும் அடியேன் செய்யவில்லை. ஆவியானவர் சொல்லுகிறதை படிப்படியாக முன்னேறி கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்கள்ல ஆவியானவர் என்ன செய்கிறார்னு தேவ ஜனங்கள் புரிந்தால் இன்னும் நலமா இருக்கும். தேவ ஜனத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஜெபிக்க தெரியும், உனக்கு உபாசிக்க தெரியும், ஒருவேளை உனக்கு வசனத்தை கேட்டு அதன்படி கூட ஜெபிப்ப, அந்நிய பாஷை கூட பேசுவ, ஆனா நீ வேதத்தின்படி அதை செய்கிறாயான்னு உனக்கு தெரியாமல் இருக்கும். அதனாலதான் உன்னை நோக்கி தீர்க்க தரிசன வார்த்தை வருகிறது. அது வரும் பொழுது நீ கண்ணாடியில் உன்னை பார்க்கிறதை நீ உணருவ. ஐயோ, நான் இந்த இடத்துல வீக்கா இருக்கிறேன், ஐயோ இந்த இடத்துல நான் பலவீனமா இருக்கிறேன்னு உன்னையே நீ சுத்திகரிக்க, உன்னையே நீ ஆயத்தப்படுத்த கர்த்தர் உனக்கு உதவி செய்வாரு. உன்னையே நீ ஆயத்தப்படுத்திட்டு கர்த்தர் சமூகத்துல சென்று ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்திற்கு ஆம் என்றும் ஆமேன் என்று பதில் இருக்கும். தேவ ஜனமே, ஏன் தெரியுமா? உன் இஷ்டத்துல ஜெபிக்கிறத காட்டிலும் கர்த்தருடைய இஷ்டத்துல ஜெபித்து பாரு. உன் ஆசையில ஜெபிக்கிறத காட்டிலும் தேவ ஆசையில ஜெபித்து பாரு. தேவன் கொடுக்கிற ஏவுதல்ல ஜெபித்து பாரு. ஜெபம் எவ்வளவு பவரா இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க, என்னால ஜெபிக்க முடியல, என்னால ஜெபிக்க முடியல. தேவ ஜனமே, கொஞ்ச நாள் பொறுமையாயிரு. கர்த்தருடைய எண்ணத்தை நீ புரிந்து கொள்ளுவ, கர்த்தருடைய சிந்தையை புரிந்து கொள்ளுவ. அப்போ நீ ஜெபிக்க ஆரம்பிப்ப. முன்னே இருந்ததை காட்டிலும் பலமான ஒரு ஜெப அபிஷேகம் உனக்கு வரும். சும்மா தான் சோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிருப்ப, 15 நிமிஷம் போனதே தெரிஞ்சிருக்காது. ஏன்னா உன்னை ஜெபிக்க வைத்தது பரிசுத்த ஆவியானவர். சும்மா தான் இயேசுவின் ரத்தம்னு தொடங்கியிருப்ப, அரை மணிக்கூர் போனது தெரியாது. ஏன்னா உன் கண்ணை மூடினது தான் உனக்கு தெரியுமே தவிர நீ ஆவியில ஜெபித்தது உனக்கு தெரியாது. டைம் மட்டும் போயிருக்கும். சும்மா தான் ஒரு பாட்டை தொடங்கியிருப்ப, 2 மணிக்கூரா பாட்டை பாடிட்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்ப. எப்படிடா இந்த அபிஷேகம் எனக்கு வந்துச்சுன்னு தெரியாது. ஏன்னா இன்னைக்கு மலையிலிருந்து வருகிற ஒரு குற்றாலத்தின் வெள்ளத்தை போல கர்த்தர் எனக்கு உன் மேல அபிஷேகத்தை ஊற்றுவாரு. இதன் மத்தியில நின்னுகிட்டே இரு. நீ உன் இருதயத்தை மட்டும் திறந்து கேளு. யார் என்ன சொன்னாலும் அதை கேட்காத. நீ ஒன்னே ஒன்னு சொல்லு, ஆண்டவர் சொல்றத நான் கேட்கிறேன், வசனம் சொல்லுகிறத நான் கேட்பேன். என்னால இன்னைக்கு முடியாட்டி கூட நான் அதன்படி வாழ்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து என்ன நான் அலைன் பண்ணிக்கிடுவேன், என்ன நான் மாற்றிக்கிடுவேன். தப்பில்லாத மனிதர்கள் யார் தேவ ஜனமே? எல்லாருக்கும் தப்பு இருக்கும். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க எல்லாரும் குற்றவாளிகள் கிடையாது. யாரும் உங்களுக்கு சொல்லி தராமல் போயிருக்கலாம். அநேக காரியங்கள் நீங்க தெரியாம போயிருக்கலாம். ஒருவேளை ஆண்டு ஏதோ சொல்லி தரணும்னு அன்னைக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தையை அனுப்புகிற அன்னைக்கு உங்களுக்கு பிசாசு ஒரு வியாதியை கொடுத்து அன்னைக்கு சபைக்கு போகாமல் ஆக்கியிருப்பான். குடும்பத்தில் சின்ன பிரச்சனைகள் வந்து நீங்க சபைக்கு போகாமல் ஆயிருப்பீங்க. சிலப்போ உங்க வெளி தேசத்துக்கு போற பயணம் கரெக்டா சாட்டர்டே நைட் இருக்கும். சண்டே போய் ரீச் ஆகின பிறகு நீங்க டயர்டா இருந்திருக்கும், சபைக்கு போயிருக்க மாட்டீங்க. இப்படி பல ரீதியில உங்க வாழ்க்கைக்கு தேவையான சில சத்தியங்களை சத்ரு ஏதோ விதத்துல திருடி இருக்கிறான். அதனாலதான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, உங்களுக்கு சிலதை சொல்லி தராரு. சோ நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும், நீங்க ஒரு பாவின்னு சொல்லி ஆண்டவர் பேசல. நீங்க ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறீங்க. உங்களுக்கு சில மிஸ்டேக்ஸ் இருக்குது, சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்குது. அது பாவம் கிடையாது. தட் இஸ் a mistake. அது ஒரு தவறு. அது பாவம் அல்ல. தவறுனா என்ன? ஒரு பிள்ளைக்கு ஏ சொல்லி கொடுக்கும் பொழுது அதுக்கு ஏ ஒழுங்கா வராது. ஏன்னா அதுக்கு ட்ரைனிங் இல்லை. ஆனா அந்த ஏயை 100 தடவை எழுத வைக்கும் பொழுது அது தானா வருகிறது. இதே போலதான் ஆனா ஆவணா எழுத முதல்ல அந்த பிள்ளைகளுக்கு வரும் பொழுது அந்த வராது. ஆனா அதே பிள்ளை தான் நாளைக்கு ஐஏஎஸ்ஆ இருக்கும் பொழுது, நாளைக்கு டாக்டரா இருக்கும் பொழுது அதுக்கு எழுத்து வேற லெவல்ல இருக்குது. ஆனா இதே ஐஏஎஸும் இதே இன்ஜினியர்ஸும் இதே சயின்டிஸ்டும் ஒரு நாள் ஏபிசிடி எழுத தெரியாம இருந்தார்கள். இதை யாரால் மறுக்க முடியும்? இதே போலதான் தேவஜனமே, இன்னைக்கு கர்த்தர் உனக்கு ஆவியில பராக்கிரமசாலியாக கர்த்தர் உன்னை மாத்தணும்னு நினைக்கும் பொழுது உனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் ஏபிசிடி சொல்லி தருவாரு. அதனால ஒன்ன நீ அற்பமா நினைக்காத. இந்த கூட்டுப்புழுவை பாருங்கள். அந்த கூட்டுப்புழு பார்க்கறதுக்கு அசிங்கமா இருக்கும். ஆனா சில ப்ராசஸை தாண்டி வரும் பொழுது அது அருமையான வண்ணத்து பூச்சா மாறுகிறது. எவ்வளவு அழகான பட்டர்ஃப்ளையா மாறுகிறது. So you are in a process. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ வளர்ச்சியில் இருந்து கொண்டிருக்கிற. உன்னை நீ அற்பமா நினைக்காத. தேவஜனமே, நீங்க ஆரம்ப நாட்கள்ல அநேக தவறுகள் பண்ணலாம். ஆண்டவர் சொல்றாரு, that is a mistake. சில தவறுகள் வரும். இன்னைக்கு சில விஷயங்களை நீங்க தவறும் பொழுது, ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டேன்னு ஒரு ஓரமா உட்கார்ந்து ஆண்டவரை விட்டு பிரிந்து போக கர்த்தர் உங்களை அழைக்கல. ஏதோ விதத்துல கோவப்பட்டுட்டீங்களா? ஆண்டவர் சொல்லி தராரு, நீ எமோஷனலா இருக்கிற, நீ ஆவியில பாரு, நீ ஆவியில தரிசி. ஆவியில தரிசித்தனா நீ கோவப்பட மாட்ட. அதுக்கு பதிலா நீ சைலண்டா இருப்ப. ஆவிக்குரிய கனியாகிய பொறுமையை உபயோகப்படுத்துன்னு சொல்லி தருவாரு. ஆனா நீங்க ஆவியில இல்லைன்னா நீங்க கோவத்தை
கோவம் ஏன்னா ஆவியில தான் பொறுமை என்ற கனி இருக்கிறது, அன்பு என்ற கனி இருக்கிறது, சாந்தம் என்ற கனி இருக்கிறது. ஸோ எமோஷனலா உலக ரீதியாக வாழ்றவங்களால கனியை வெளிப்படுத்த முடியாது. ஸோ ஒரு கோவம் வருது, ஒரு சண்டை வருதுன்னா உங்களை பாவின்னு ஒரு ஸ்டாம்ப் அடிச்சு ஒரு சீல் அடிச்சு உங்களை நியாயம் தீர்க்க எந்த மனுஷனுக்கும் அதிகாரம் கிடையாது. ஏனென்றால் ஒரு கூட்டுப்புழுவா இருக்கிற வரைக்கும் அது பச்சை இலைகளை நாசாக்கும். ஆனா ஒரு கூட்டுப்புழுவின் ஸ்டேஜை தாண்டி அது மாறி வர 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 ஒரு பட்டர்ஃப்ளையா மாறுகிறது. ஸோ இந்த அருமையான பட்டர்ஃப்ளை இப்பொழுது எந்த இலைகளையும் நாசாக்கவில்லை, இப்பொழுது கனிகளை உற்பத்தியாக்கத்தக்கதான போலன் கிரைன் ப்ராசஸ்க்குள்ள இறங்குது. அருமையான காரியங்களை செய்து அது ஒரு செடியிலிருந்து இன்னொரு செடி போகும் பொழுது அது இலைகளை அழிக்கல, அது கனிகளை உருவாக்கத்தக்கதான மகரந்த சேர்க்கைன்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ்ல ஈடுபடுகிறது. அந்த அருமையான வண்ணத்து பூச்சிகள் மூலமாக அநேக செடிகள்ல அநேக கனிகளை உண்டாக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் செய்ய ஆரம்பிச்சு விடுகிறது. எந்த தேவச்சனோ ஆரம்பத்தில் அழிக்கிறவர்களா இருக்கிறீங்களோ, கோவப்பட்டு வீட்டில் நாசாக்குவீங்க, சண்டே கிளாஸ் போயிட்டு வருவீங்க, வீட்டில் சண்டை வரும், யூத் மீட்டிங் போயிட்டு வருவீங்க, வீட்டில் சண்டை வரும், சண்டே சர்வீஸ் போயிட்டு வருவீங்க, குடும்பத்தில் போராட்டம் வரும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அதெல்லாம் ஆரம்பம். நீ 1ஆம் கிளாஸ்ல கிறுக்கி தான் எழுதுவ, நீ 2ஆம் கிளாஸ்லயும் கொஞ்சம் முன்னேற்றம் அடையலாம், ஆனாலும் ஸ்டில் சின்ன பிள்ளையா தான் இருக்கிற. உனக்கு ஒரு 10ஆம் கிளாஸ் ரேஞ்ச் வரும், அன்னைக்கு நீ சூப்பரா எழுதுவ. நீ +2 முடிக்கும் பொழுது ஸ்டேட் லெவல்ல நீ சூப்பரா எழுத ஆரம்பிக்கிற. நீ காலேஜ் முடிச்சு வரும் பொழுது உன்னுடைய ஏபிசிடி வாழ்க்கை முடியுது. இன்னைக்கு நீ எழுத்துக்களை கிரியேட் பண்ணுகிறவனாக கர்த்தர் உன்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. இதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ ஆரம்பத்தில் சண்டை போட்டுட்டு இருப்ப, எரிச்சல் வந்துகிட்டு இருக்கும், கோபம் வரும், சமாதானம் இருக்காது, பழைய பாவங்கள் ஒன்றை போராடும். இது எல்லாம் நீ பாவத்துக்கு இடம் கொடுக்காம தான் இருக்கணுமே தவிர சில நேரம் நீ விழுந்துட்டனா நீ மிஸ்டேக் பண்ற தேவஜனமே. அதனாலதான் ஆண்டு சொல்றாரு, அதை திருத்த வாய்ப்பு இருக்கிறது, நீ திருத்திக் கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் உன்னோடு பேசுகிறாரு. சோ நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் ரட்சிக்கப்பட்ட அப்புறம் இப்படிதான் இருக்கிறேன், என்னால மாற முடியலன்னு சொல்லாதீங்க தேவஜனமே. நீங்க 1ஆம் கிளாஸ்ல இருப்பீங்க, ஒருவேளை 2ஆம் கிளாஸ்ல இருப்பீங்க, இப்போ உங்களுக்கு ஏபிசிடினா எழுத தெரியும், ஆனா ஒரு ஸ்பெல்லிங்கை வாசிக்க தெரியாது. ஆமீன். அடுத்த லெவல்ல ஆண்டவர் கொண்டு போவாரு. இப்பொழுது ஸ்பெல்லிங் வாசிக்க தெரியும், ஆனா ஒரு சென்டென்ஸை வாசிக்க தெரியாது, இப்போ அடுத்த லெவல்ல கொண்டு போவாரு. ஒரு சென்டென்ஸை வாசித்துருவீங்க, ஆனா ஓனா கிரியேட் பண்ண தெரியாது, ஆனா அடுத்த லெவல் கொண்டு போவாரு. ஓனா கிரியேட் பண்ணுவீங்க. இப்போ நீங்க ஸ்டூடெண்ட் கிடையாது, இப்போ நீங்க டீச்சர் ஆயிட்டீங்க. இப்போ உங்களால அடுத்தவங்களுக்கு டீச் பண்ண முடியும் தேவஜனமே. அதே தான் ஆண்டவர் சொல்றாரு, ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படிதான். ஆரம்ப நாட்கள்ல உனக்கு ஒன்றும் தெரியாம இருக்கும், நீ திரும்பி தவழ்ந்துகிட்டு இருப்ப, நீ திரும்பி விழுந்து கொண்டு இருப்ப. தேவன் சொல்லுகிறாரு, that is all stages. ஒரு பிள்ளை பிறந்த உடனே எழும்பி உட்காராது, அதால பேச முடியாது, அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. நீங்க பிள்ளையா இருந்தா அழ மட்டும்தான் தெரியும், சிரிக்க மட்டும்தான் தெரியும். இதுதான் பிள்ளையினுடைய அடையாளம். ஒரு தேவஜனம் இன்னைக்கு விழுந்து கொண்டே இருக்கிறீங்களா, நீங்க ஆவியில பிள்ளையா இருக்கிறீங்க. ஆமென். தேவஜனமே, பிறந்த பிள்ளை அப்படியே உருள ஆரம்பிக்கும், அது இப்படி உருளும் அப்படி உருளும், திரும்பி எடுத்து வச்சா கழுத்து நிக்காது, அந்த கழுத்து நிக்கிற ப்ராசஸ் முடியுது. எவ்வளோ ப்ராசஸ் தாண்டி வருது பாருங்க தேவஜனமே. ஒவ்வொரு ப்ராசஸையும் தாண்டி வர வரதான் அற்புதம் நடக்கும். ஒரு சின்ன பிள்ளைக்கு கூட கழுத்து ஸ்டேபிளா நிக்கணும், அதே போல அது எலும்பி உட்கார பழகணும். உட்கார்ந்த பிள்ளை இனி தவள பழகும், தவழ்ந்த பிள்ளை தான் இனி மெதுவா கையை பிடிச்சி நிக்க பழகும். தேவஜனம் புரியணும். ஒரு பிள்ளையை தவழ்றத பார்த்துட்டு இது என்னடா வீட்டில் குரங்கு பாரி ஏதோ சேரானேன்னு சொல்லி அதிசயமா பார்க்க ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா எந்த தாயும் எந்த தகப்பனும் அந்த பிள்ளை ஏண்டா தவழுதுன்னு யோசித்தால் அது ஒரு முட்டாள்தனமான விஷயம். ஏன்னா எந்த தாயானாலும் சரி, எந்த தகப்பனானாலும் சரி, அவர்களும் தவழ்ந்துதான் நடக்க ஆரம்பித்தார்கள். இதே போலதான் இந்த பிள்ளை ஒரு ப்ராசஸுக்குள்ள இருக்கும் பொழுது அந்த பிள்ளைக்கு நடக்க தெரியலன்னு சொல்ல முடியாது. தேவஜனமே, கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு மனுஷனுக்கு கெட்ட வார்த்தையை ஜெயிக்க தெரியலனா அவன் பாவம் செய்யறான்னு சொல்றதை காட்டிலும் அவன் இன்னும் பழகல, அவன் தேவனுடைய ஆழத்துக்குள்ள வரல, அவன் இன்னும் பேபியா இருக்கிறான், அவன் மாம்ச சிந்தனையில இருக்கிறான். அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அவன் அந்த டைமை யூஸ் பண்ணி அவன் முன்னேறுவான். ஒரு ஆளு சபைக்கு வரல, அதனால அவனை பாவின்னு சொல்ல முடியாது. அவன் பேபியா இருக்கிறான், அவனுக்கு கொஞ்சம் டைம் வேணும். அவன் அந்த டைமுக்குள்ள வளரணும். டைமுக்குள்ள வளராத பிள்ளை சப்பானியா மாறிடும். தேவ ஜனமே, எனக்கு ரொம்ப நாள் டைம் இருக்குன்னு சொல்லி ரொம்ப வருஷம் வேஸ்ட் ஆக்கிடக்கூடாது. கொஞ்ச நாட்கள்ல நீங்க எழும்பி நடக்கணும். தேவ ஜனங்களே புரியணும். ஒரு பிள்ளை பேசலன்னா அது ஊமையாயிரும். இதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க நெடுநாளாயும் வெளியே வராம இருக்கிறீங்கன்னா நீங்க ஆவிக்குரிய முடவனாக, ஆவிக்குரிய வாழ்க்கையில முடமாய் இருப்பீங்க. அதனாலதான் இந்த தீர்க்க தரிசன வார்த்தை உங்களை பார்த்து வருகிறது. இந்த வார்த்தையை கேட்கிற தேவ ஜனமே, நீ எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறாரு, நீ ஒரு ஸ்டேஜில் இருக்கிற. ஆமென். எந்த தகப்பனும் எந்த தாயும் பிள்ளை தவழுகிறதையோ தத்தி நடக்கிறதையோ குறை சொல்ல மாட்டாங்க. எல்லா சில்ட்ரன்ஸும் ப்ராசஸ்ல இருந்து தான் வருவாங்க. இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில தத்தி நடக்கிறாயா? ஒரு வாரம் சபைக்கு போக முடியுது, 2 வாரம் போக முடியல, கவலைப்படாத. யூ ஆர் இன் அ ப்ராசஸ். நீ அருமையான ஒரு பயணத்தில் இருக்கிற, அதை கண்டினியூ பண்ணு, மூவ் ஃபார்வர்ட், முன்னேறி செல்லு. ஒரு
ஒரு நாள் வரும், நீ தத்தி தத்தி நடந்தது மாறும், நீ ஸ்ட்ரெயிட்டா நடக்க ஆரம்பிப்ப, நீ ஓட ஆரம்பிப்ப. ஆமென். இது எல்லாம் உண்மைனா ஆவிக்குரிய வாழ்க்கையில் இது உண்மைதான் தேவஜனமே. இன்னைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, உன் பலவீனத்தை கண்டு பயப்படாத. தட் இஸ் a process. நீ அநேக மிஸ்டேக்ல விடலாம், அந்த மிஸ்டேக்கை திருத்தி எழுதுறதுக்கு கர்த்தர் வாய்ப்பு தராரு. அதனால பயந்து போய் பின்வாங்க கர்த்தர் அழைக்கல, முன்னேறதுக்கு அழைத்திருக்கிறாரு. சோ இந்த நாட்கள்ல கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா பேசி கொண்டிருக்கிறாரு. ஏனென்றால் ஆண்டவருக்கு தெரியும் உங்க எரர் என்ன, உங்க பிரச்சனை என்ன நீங்க கண்டுபிடிக்காத வரைக்கும் உங்க ஜெபம் வீணாகி விடும் தேவஜனமே. அதனால இந்த நாட்கள்ல கர்த்தர் உங்களை அலசி ஆராய்ந்து உங்களை சுத்த பொன்னாக கொண்டு வந்து உங்களை ஜெபிக்க வைப்பாரு. இப்பொழுது உங்க வாயை திறந்து நீங்க ஜெபிக்கும் பொழுது அபிஷேகம் பெருவெள்ளமாய் வரும். அபிஷேகம் உங்க நாவில இருந்து வெளியே வரும். அதற்கு தான் கர்த்தர் உங்களை சுத்திகரித்து கொண்டிருக்கிறாரு. எத்தனை பேர் ஆயத்தப்படுறீங்க? கர்த்தாவே என்னை பார்த்து பேசும், உம்முடைய வார்த்தை என்னை நோக்கி வரட்டும் ஆண்டவரே, அது என்னை சுத்திகரிக்கட்டும் அப்பா. உம்முடைய தீர்க்க தரிசன பெருவெள்ளம் என்னை நோக்கி வரட்டும், என் வாழ்க்கையை நான் மாத்துகிறேன்னு எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? அப்படிப்பட்ட ஒவ்வொரு பேரையும் கர்த்தர் மாத்த ஆயத்தமா இருக்கிறாரு. தீர்க்க தரிசன வார்த்தைகளை அனுப்புகிறாரு. இந்த 100 நாளும் உங்களை நோக்கி வார்த்தைகள் வருகிறது, அபிஷேகம் வருகிறது. தடைகளை உடைத்தெறிகிற ஜீவ ஆவியின் வார்த்தை உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்குது தேவஜனமே. இந்த நாட்கள்ல இந்த அருமையான வார்த்தைகளை உங்க இருதயமாகிய பலகையில் எழுதி கொள்ளலாம். நீங்க மறக்கிறவர்களா இருந்தால் ஒரு நோட்ல கூட நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கலாம். அடிக்கடி இந்த வார்த்தைகளை தியானித்து பாருங்கள். கர்த்தர் உங்களை எப்படி நடத்துகிறார் என்று உணர முடியும். கர்த்தர் உங்க இருதயத்தில் வைக்கிற வார்த்தையை நீங்க மறந்தாலும் அப்பப்போ நினைப்பூட்டி காட்டுவாரு. நீங்க கேட்கும் பொழுது இருதயத்தை கொண்டு கேட்டால், உங்க உள்ளத்தை திறந்து கேட்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க, ஆண்டவரே என் உள்ளத்தை திறங்கன்னு ஜெபித்து உங்க உள்ளத்துக்கு வசனம் போனால் எந்த இரவுல கூட ஆண்டவர் பேசினது நினைவு வந்து கொண்டே இருக்கும் தேவஜனமே. தேவஜனமே, ஒரு அருமையான ரோடுல நீங்க டெய்லி போயிட்டு இருக்கிறீங்க, கார்ல போறீங்க, அனுதினமும் போறீங்க, கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் டெய்லியும் நீங்க டிராவல் பண்றீங்க. அந்த ரோட்ல திடீர்னு என்ன ஆயிட்டு அந்த ரோடு உடைஞ்சு நீங்க வேகமா போனீங்கன்னா அதுல உங்க காரோ லாரியோ எதுனாலும் உழுற லெவல்ல அந்த ரோடே டேமேஜ் ஆயிருக்குது. ஆனா காலையில போன ஒரு நபர் என்ன செஞ்சிட்டாரு, பார்த்துட்டாரு. அவர் என்ன செய்யறாரு, ஒரு நோட்ல எழுதி வேகமா வருகிற எல்லா வண்டியை பார்த்து என்ன செய்யறாங்க, அந்த ஆள் சொல்றாரு ப்ளீஸ் ஸ்டாப் டேஞ்சர்னு ஒரு போர்டை வச்சுட்டு போறாரு. அப்போ எல்லாரும் பார்க்குறாங்க, என்னடா டெய்லியும் போற ரோட்ல இவன் ப்ளீஸ் ஸ்டாப் டேஞ்சர்னு போட்டு போறான், ஏதோ ஆபத்துன்னு ஒரு நோட்டீஸை காட்டுறானேன்னு சொல்லிட்டு போகும் பொழுது அநேகர் ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. ஆனா என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஸ்பீடை ஸ்லோ ஆக்குவாங்க. ஒருவேளை ஏதாவது டேஞ்சர் இருக்குமோன்னு ஸ்லோ ஆக்குவாங்க. இதனால என்ன நடக்குது, அவர்கள் பாதுகாக்கப்படுவாங்க. இதே போலதான் தேவஜனமே, உங்க வாழ்க்கை என்ற வாகனம் மிக விரைவில் போகும் பொழுது இந்த தீர்க்க தரிசன வார்த்தை வரும் பொழுது நீங்க பயப்பட வேண்டாம். ஆனா நீங்க கொஞ்சம் நிதானிக்க ஆரம்பிப்பீங்க. ஒருவேளை நான் போகிற பாதையில ஏதோ ஆபத்து இருக்குதோன்னு நீங்க நிதானிக்கும் பொழுதுதான் அந்த ஆபத்தை கர்த்தர் காட்டி தருவாரு. இன்னைக்கு அநேகர் பயந்து கொண்டிருக்கிறாங்க. ஐயோ, இந்த தீர்க்க தரிசன வார்த்தை இப்படி வருகிறதே, என் வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கிறதே, சொல்ல போன இந்த வார்த்தைக்கு ஒண்ணுமே என் வாழ்க்கை சமமா இல்லையே, நான் ஜெபிக்கிறதெல்லாம் பரலோகம் கேட்காம போயிரும்னு அநேகர் பயப்படுவாங்க. ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ பயப்படாதே. ஆமென். உன்னை கர்த்தர் பயப்படுத்துறதுக்காக இந்த வார்த்தையை சொல்லல. உன்னை பார்த்து இந்த வார்த்தை வருதுன்னா நீ ஜாக்கிரதையா இருக்கிறதுக்காக, நீ கொஞ்சம் டைம் எடுத்து உன் வாழ்க்கையை தேவனுடைய சித்தத்தின்படி அலைன் பண்ணுகிறதுக்காக கர்த்தர் சொல்லுகிறாரு. தேவஜனமே, வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்படுறதை காட்டிலும் ஒரு 100 நாள் நீங்க ஆயத்தப்படுத்தி உங்க வாழ்க்கையை சீர்படுத்திட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில நெடுநாள் கஷ்டம் இருக்காது. சிலப்போ சில கம்பெனியில சேர்ந்து 7 வருஷம் கஷ்டப்படுவீங்க. ஆனா ஒருவேளை ஆண்டு ஜோம் பண்ணி இருந்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு சொந்த பிசினஸை உருவாக்கி இருப்பாரு. ஆனா நீங்க அந்த சொந்த பிசினஸ் உங்களுக்கு 10,000 ரூபாய் தான் வருமானம் கொடுத்துருக்கும். ஆனா அது பொறுமையா இருந்தீங்கன்னா இந்த 7 வருஷம் கழிச்சு நீங்க வேலை இல்லாம வருகிறத காட்டிலும் இந்த பொறுமையாக இந்த பிசினஸ்ல இருந்திருந்தா 7 வருஷம் கழிச்சு சிலப்போ நீங்க ஆரம்பிச்ச பிசினஸ், அந்த 10,000 ரூபாய் வருமானத்துல ஆரம்பிச்ச பிசினஸ் இன்னைக்கு உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் தரத்தக்கதான, ஒரு 7 லட்சம் ரூபாய் தரத்தக்கதான பெரிய பிசினஸா ஆண்டவர் மாத்துகிறதற்கு ஆண்டவருக்கு வல்லமை உண்டு. அதனாலதான் நீங்க கவனமா இருக்கணும். இந்த வெளிநாட்டுல எல்லாம் பாருங்க, சில குறிப்பிட்ட ரோட்ல போகும் பொழுது அவர்கள் தவறான ரோடு எடுத்துட்டாங்கன்னா 10 கிலோமீட்டருக்கு 40 கிலோமீட்டருக்கு அவங்களுக்கு யூட்டர்னே இருக்காது. தேவஜனமே, இதே போலதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில நீங்க ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசி பேசி வரும் பொழுது சில விஷயங்களை நீங்க கவனிக்காம உங்க ஆசைக்காக நீங்க போயிட்டீங்கன்னா ரொம்ப வருஷம் நீங்க திரும்பி வர முடியாம தவிப்பீங்க. எத்தனை கிறிஸ்தவர்கள் இதுக்கு சாட்சி சொல்றாங்க தெரியுமா? நான் ஆண்டவருக்கு பிரியமில்லாத அந்த ஒரு விஷயத்துல தலையிட்டதுனால இத்தனை ஆண்டுகள் நான் பின்வாங்கியே இருந்தேன், சோர்ந்து போயிருந்தேன், சபைக்கு போகாம இருந்தேன். ஆனா ஒரு காலத்துல ஸ்டேஜில் ஏறி பாட்டு பாடியிருப்பாங்க, ஜெபித்திருப்பாங்க, அநேகருக்காக ஜெபித்திருப்பாங்க. ஆனா இவங்க வாழ்க்கையில சத்துரு சில இச்சையான விஷயங்களை, உலக விஷயங்களை, ஆசையான விஷயங்களை, சில விஷயங்களை காட்டும் பொழுது
அதுல மாட்டி அந்த அபிஷேகம் பெற்றவர்கள், ஆண்டவருக்காக நின்னவர்கள், 5 வருஷம் இழந்ததையும் 7 வருஷம் பின்வாங்கினதையும் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பார்க்க முடியுது. அப்படிப்பட்ட 7 வருஷம் பின்வாங்கிறது எதுக்கு அடையாளமா இருக்குது தேவஜனமே? ஒரு வருஷத்துல 365 நாள் இருக்குது தேவஜனமே. 7 வருஷம் வாழ்க்கையில நாசாகிறத காட்டிலும் ஒரு 100 நாள் நீ வசனத்தை கேட்கறது உத்தமமானது. இந்த 100 நாள் நீ 24 மணிக்கூர் ஒன்று வசனம் கேட்கல தேவஜனமே. ஒரு குறிப்பிட்ட நேரம் நீ கேட்டுக்கொண்டு இருக்கிற, மிஞ்சி போன ஒரு 100 மணிக்கூர் தான் இன்வெஸ்ட் பண்ற. 100 நாள் ஒரு வசனம் கேட்கும் பொழுது அது உன் வாழ்க்கையை கெட்டும்னா ஏன் கேட்கக்கூடாது? ஏன் பயப்படுகிற? இந்த வார்த்தையை கண்டு பயப்படக்கூடாது. கர்த்தர் இந்த வார்த்தையை உன்னை பயங்காட்ட அனுப்பல. கர்த்தர் உன்னை அழிக்கிறதுக்காக இந்த வார்த்தையை அனுப்பல. கர்த்தர் உன்னை நியாயம் தீர்க்கையும் அனுப்பல. கர்த்தர் உனக்கு எடுத்துக்காட்டா சொல்றாரு, உன்னை உருவாக்குறதுக்காக சொல்றாரு, உன் வாழ்க்கையில் இந்த ஆபத்து இருக்குதுன்னு சொல்லி தராரு. இந்த வார்த்தைகளை கேட்கிற எந்த தேவஜனமும் பயப்படக்கூடாது. ஏன்னா தீர்க்க தரிசன வார்த்தைகள் உங்களை எடிஃபை பண்ண வருகிறது, உங்களை தூக்கி நிறுத்த வருகிறது. அது பயங்காட்டுகிறது போல இருக்குதுன்னா கர்த்தர் உங்களுக்கு வார்னிங் கொடுக்கிறாரு. நீங்க போற பாதை தப்புன்னு சொல்றாரு. ஒருவேளை யோனாவை போல நீங்க நினிவேக்கு போகாம நீங்க தர்சீசுக்கு போயிட்டு இருப்பீங்க. இதை எப்படி கரெக்ட்னு ஆண்டவரால சொல்ல முடியும்? தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படியாம போகும் பொழுது நான் சொன்னது போல வெளிநாடுகள்ல 10 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் தள்ளி தான் சுத்த முடியும். ஒரு தவறான பாதையில போயிட்டா நம்ம திரும்பி வர்றதுக்கு அதுல ரிட்டர்ன் பாதை கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் பாருங்க, ஒரு தவறான பாதையில போயிட்டா அதே ரோட்ல திரும்பி வரலாம். ஆனா வெளிநாட்டுல அந்த நேரத்துல ஒரு தவறான பாதையை சூஸ் பண்ணாங்கன்னா அவர்கள் திரும்பி சுத்தி வர்றதுக்கு 40 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் சில இடங்கள்ல போக வேண்டியதாகிறது. இதே போலதான் வாழ்க்கையும் சில நேரம் திரும்ப முடியாத எல்லைகள் வரும். அதனாலதான் ஆண்டு தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லுகிறாரு. யோனாவுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்தது. அவன் உடனடியாக திரும்பி போக முடியாத ஒரு இடத்துல மாட்டிக்கொண்டான். ஏனென்றால் அவன் படகுல இருக்கிறான். இப்போ அந்த படகு கண்டிப்பா தர்சீசுக்கு தான் போகும். அவன் யோப்பா பட்டணத்துல இருந்து ஏறினா அந்த நேரத்தில் அவன் மாறுறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. ஆனா ஒன்ஸ் யோப்பா பட்டணத்துல இருந்து அவன் மத்திய தரைக்கடலை நோக்கி வரும் பொழுது அந்த இடத்துல அவன் படகு போகும் பொழுது இப்ப நினைச்சா கூட யோப்பா போகிறதுக்கு நாள் ஆகும். ஒருவேளை யோப்பா போறதுக்கு 2 நாள் ஆகும்னா அவன் 2 நாள் கழிச்சு தான் போக முடியும். ஆனா யோப்பால நிற்கும் பொழுது கண்ணுக்கு முன்னாடி நினிவே கப்பல் இருக்குது, கண்ணுக்கு முன்னாடி தர்சீஸ் கப்பல் இருக்குது. இப்போ அவன் நினைச்சா நினிவேல ஏறி இருக்கலாம். தேவச்சனமே, சில நேரம் ஆண்டவர் உனக்கு சீக்கிரமா டிசிஷன் எடுக்கிறதுக்கு, சீக்கிரமா திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு வச்சிருப்பாரு. நீ அதை தவற விட்டனா, நீ தவறான ஒரு பாதையில போயிட்டனா, இப்போ நீ போன பாதையெல்லாம் நீ திரும்பி வரணும். எப்படி கெட்டகுமாரன் போன பாதையெல்லாம் திரும்பி வந்தானோ அப்படி தேவ ஜனங்களும் நீங்க திரும்பி போயிருந்தீங்கன்னா, பின்வாங்கி இருந்தீங்கன்னா திரும்பி வந்துதான் ஆகணும். ஒரு அருமையான தேவ மனுஷன் சொன்னாரு, ஆண்டவர் காணாம போன ஆடை தேடி வருவாரு. ஆனா கண்டுபிடிச்ச ஆடு திரும்பி அப்பாவை விட்டு போச்சுன்னா அந்த ஆடு தான் திரும்பி வரணும். கெட்ட குமாரனை போல அப்பாவுடைய அன்பை தெரிஞ்சிட்டு அப்பாவை விட்டு தூரம் போனா இப்போ அப்பா காத்து கொண்டே இருப்பாரே தவிர உங்களை தேடி வர முடியாது. அப்படி என்றால் என்ன? ரட்சிக்கப்படாத ஒரு மனிதனை ஆண்டு தேடி தேடி சென்று அவனை ரட்சித்து கொண்டு வந்துருவாரு. ஆனா ரட்சிக்கப்பட்ட நம்ம தூரம் போனோம்னா நம்ம எந்தெந்த பாதையில போனோம் நமக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம தான் திரும்பி வரணும்னு அருமையான அந்த தேவ மனிதன் சொன்னாரு. தேவ ஜனங்களை, இன்னைக்கு நம்ம தெரியாம ஒரு தவறான பாதையை எடுத்து அதுல பிரயாணம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா இப்போ நாட்கள் சென்று வீணாகிவிடும். அதனால தான் ஆண்டு சொல்றாரு, நீ 7 வருடம் 5 வருடம் வீணாக்குகிறதை காட்டிலும் ஒரு 365 நாள்ல ஒரு 100 நாள் ஒதுக்கி வச்சு நீ ஜெபிக்க ஆரம்பிக்கலாமே. ஒரு வருஷத்துல 365 நாள் இருக்குதுன்னா தேவஜனமே, 10 வருஷம் நீ வேஸ்ட் ஆக்குனா 3065 நாளாக மாறிவிடும். ஆண்டு சொல்றாரு, 10 வருஷத்துல 3000 நாட்கள் இருக்குதுன்னா இன்னைக்கு ஒரு 100 நாட்கள் ஜெபத்துல நீ உட்கார்ந்து இந்த வசனத்தை கண்டு பயப்படாம உன்னை சுத்திகரித்து உன்னை ஆயத்தப்படுத்தணும்னா நீ 10 வருடம் வீணாக்காம உன் வாழ்க்கையை சேமிப்ப. உன் குடும்பம் நல்லா இருக்கும். 10 வருடம் ஆண்டவர் அறிஞ்சு அதே பாட்டு பாட தெரியாத லெவல், கைத்தட்ட தெரியாத லெவல்ல ஆண்டவரை பத்தி ஒன்றும் தெரியாம நீங்க வாழ்கிறதை காட்டிலும் கொஞ்சம் ஜபத்துல இன்வால்வ் ஆகி நல்ல ஆண்டவரோடு இருந்தீங்கன்னா நீங்க ஒரு நல்ல ஊழியக்காரனுடைய லெவல்ல கர்த்தர் உங்களை உயர்த்திடுவாரு. உலக ரீதியாகவும் உங்களுக்கு ஒரு பிசினஸ் இருந்தனா அதுலயும் உயர்த்துவாரு. ஆனா நீங்க கர்த்தரோடு இணையாம இருந்தீங்கன்னா பிசாசு உங்களுக்குள்ள வந்துருவான். சில பாவங்கள் உங்களுக்குள்ள வந்துடும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, தேவ ஜனமே ஜாக்கிரதை. உனக்கு ஒரு 100 நாள் ஜபத்தை ஆண்டு ஏன் ஆயத்தப்படுத்தி இருக்காருன்னா உன் ஆத்மாவை விசாரிக்கிறவருக்கு தெரியும். என் பிள்ளை எங்கேயோ சிக்கி அவனுடைய நாட்கள் வீணாகி விடக்கூடாதுன்னு ஆண்டவர் உன் ஃபியூச்சரை பார்த்ததுனாலதான் இன்னைக்கு உன்னோடு பேசி கொண்டு இருக்கிறார். தேவ ஜனமே, தேவ ஜனங்கள் புரியணும். தேவன் உங்களோடு உன்னை பேசணும்னு நினைக்கிறாருன்னா நீங்க அதை கேட்டு ஆகணும். என்ன பேசுறாரு? நான் நெடுநாள கிறிஸ்தவனா இருக்கிறேன், ஆனாலும் என் வாழ்க்கையில மாற்றம் இல்லையே, என்ன ரகசியம்னு நீங்க திறந்த மனசா கேட்டீங்கன்னா திறந்த மனசுல எழுதுவாரு. ஒரு
புக்கு நிறைய எழுதி முடிச்சாச்சு, அந்த புக்கில் நீ எழுதுறதுக்கே இடம் இல்லைன்னு சொல்லும் பொழுது அந்த புக்கில் நீ புதுசா எழுத முடியாது தேவஜனமே. ஆனா கடையில போய் ஒரு புஸ்தகத்தை வாங்கிட்டு வாரீங்க, அதுல ஒரு எழுத்து கூட எழுதலைன்னா அதுல நீங்க புதுசா எழுதலாம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் இருதயத்தை திறந்த புத்தகமாக கர்த்தர் பேசுகிறத கேட்டு இருதயத்துல பதிக்கிறதுக்கு சில இடம் உள்ள புஸ்தகமாக, ஒரு புதிய புஸ்தகமாக நீ அனுதினமும் கர்த்தர் என்ன பேசுறாருன்னு கேட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில உள்ள உயர்வு தாழ்வு ரகசியங்கள் வேதனைகள் பாடுகள் ஆபத்துகள் ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் குறித்து ஆண்டவருடைய ஆவியானவர் என்ன விரும்புகிறாரோ அதை ஆண்டவர் உங்க மத்தியில பேசி கொண்டிருக்கிறாரு. இதை நீங்க கலெக்ட் பண்ணி வைக்கும் பொழுது 1000 நட்சத்திரங்கள்ல அவன் மின்னி ஜொலிக்கிற ஒரு அதிபிரகாசமுள்ள ஒரு நட்சத்திரமா கர்த்தர் உங்களை மாத்துவாரு. எல்லா விசுவாசிகள் போல நீங்க இருக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு நிறைய ஆவிக்குரிய காரியங்களை கர்த்தர் போதிச்சிருவாரு. உங்க வாழ்க்கை மிக உயர்வாக வளரும். தேவ ஜனங்கள் பாருங்க, 100 நாளும் நீங்க 1 மணிக்கூர் தான் கேட்கறீங்க. அப்படி என்றால் 1 மணிக்கூர் என்றால் 24 மணிக்கூர்னு சொல்லப்படுகிறது ஒரு நாள், 96 மணிக்கூர்னு சொல்லப்படுகிறது 4 நாள். அப்படி என்றால் 100 மணிக்கூர்னு சொன்னா 4 நாள் 4 மணிக்கூர் தான் நீங்க செலவழிக்கிறீங்க. உண்மையை சொல்ல போனா ஒரு 4 நாளும் ஒரு 4 மணிக்கூரும் சேர்ந்தா 100 மணிக்கூர் ஆயிரும். அப்போ உங்க வாழ்க்கையில நீங்க 100 நாள் டெய்லியும் 1 hour கேட்கும் பொழுது 4 நாள் தான் நீங்க செலவழிச்சிருக்கிறீங்க. ஆனா இந்த 4 நாள்ல உள்ள இந்த 100 மணிக்கூர் உங்க வாழ்க்கையினுடைய அநேக திட்டங்கள்ல கிரியை செய்து 7 வருடம் தாமதம் 10 வருட தாமதத்தை தடை பண்ணி போடும். ஏன்னா தேவ சித்தம் உங்களுக்குள்ள வந்துட்டுனா, தேவ அபிஷேகம் உங்களுக்குள்ள வந்துட்டுனா சாத்தானால உங்களை திருட முடியாது. சாத்தானுக்கு சில திட்டம் உண்டு. வருகிற நாட்கள்ல உங்க வாழ்க்கையை திருடி அநேகருடைய வாழ்க்கையை நிந்தை அவமானத்துக்குள்ள கொண்டு போய் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில புகழணும்னு சொல்லி அநேக திட்டங்கள் வைக்கும் பொழுது கர்த்தர் ஒரு 4 மணிக்கூர் அனுப்புகிறார். அந்த 4 மணிக்கூருக்குள்ள 100 மணிக்கூர் இருக்குது தேவ ஜனமே. இந்த 100 மணிக்கூர் 4 நாளுக்கு சமமா இருக்குது. வெறும் 4 நாள் தான் தேவ ஜனமே நீ ஆண்டவருக்கு கொடுக்கிற. அந்த 4 நாள்ல கர்த்தர் உன்னை பணிந்து கட்ட வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. எத்தனை பேருக்கு இந்த ரகசியம் புரியுதுன்னு எனக்கு தெரியல. அன்னைக்கு அந்த நெகமியாவை கொண்டு கர்த்தர் ஒரு அலங்கத்தை கட்டினாரு. அதை வெறும் 52 நாள்ல கட்டினாரு. தேவ ஜனமே, இன்னைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, வெறும் 4 மணிக்கூர்னு சொல்லக்கூடிய இந்த 100 நாள் ஜெபத்துல கர்த்தர் உன் வாழ்க்கையை கட்ட சித்தமாயிட்டாரு. எவ்வளவு ஒரு திட்டமுள்ள ஆண்டவர், எவ்வளவு ஒரு பயங்கரமான ஆண்டவர். நீ பல வருஷம் சுத்தி வருகிறத ஆமென் இந்த வெறும் 100 நாள் ஜெபத்துல அதுக்குள்ள இருக்கிறது வெறும் 4 மணிக்கூர் தான். இந்த 4 மணிக்கூர் 100 மணிக்கூரா இருக்குது. அதை 100 நாள் வச்சு தினமும் 1 மணிக்கூர் ஜெபிக்கிற பிள்ளைக்கு 7 வருஷம் சாத்தாவங்களை கட்டி போடலாம் நினைச்சதை கர்த்தர் தடுக்கிறாரு. ஆண்டவர் பார்த்தாரு, என் பிள்ளை எப்படியாவது ஜெபிக்கணும், அதுக்கு தான் ஒரு பிளான் அனுப்பி அதை 100 நாள் மாதிரி ஆக்கி இருக்கிறாரு. ஸோ 100 நாள் சொன்ன உடனே நான் நிறைய நாள் ஜெபித்துட்டேன்னு ஏமாந்து போகாதீங்க தேவஜனமே. நல்லா யோசித்து பாருங்க. தினமும் 1 hour தான் ஜெபிக்கிறீங்க. 100 நாள் ஒன்றும் காலையில இருந்து மாலை வரைக்கும் நீங்க ஜெபிக்கல. அதனால தேவ ஜனங்கள் உஷாரா இருக்க வேண்டும். நான் நிறைய ஜெபித்துட்டேன்னு ஏமாந்து போக கூடாது. உங்க தேவைக்குள்ள ஜெபமே உங்களுக்கு வராம இருக்குது தேவ ஜனமே. உங்களுக்கு தேவையான சத்தியங்களே உங்களுக்கு கிடைக்காம இருக்கிற காலமா இருக்குது. அதனால ஆவியானவர் சொல்லுகிறாரு, பெறுகிறதை பெற்றுக்கொள்ளுங்க. எவ்வளவு வாங்குறீங்களோ வாங்கிக்கோங்க. எவ்வளவு தேவையோ அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. எவ்வளவு தேவையோ வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா வருகிற நாட்கள்ல பஞ்சம் வருகிறது, வசனத்தின் பஞ்சம் வருகிறது. ஆமென். ஆவியின் ஜீவனுள்ள வசனத்தின் பஞ்சம் வருகிறது. பண ஆசை உள்ள ஊழியர்கள் வாராங்க, இச்சை நிறைஞ்ச ஊழியர்கள் வாராங்க, பணத்துக்கு வசனத்தை செலவழிக்கிற ஊழியர்கள் வாராங்க. பணத்தை கொடுத்தா வசனம் சொல்லுவாங்க, பணத்தை கொடுத்தா ஜெபம் பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட கள்ள அபிஷேகம் உள்ள ஊழியர்கள் வாராங்க. இலவசமா பெற்றத கள்ள உபதேசமா மாத்துக்கிறவங்க வரும் பொழுது தேவ ஜனங்கள் கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுகிறத வாங்கி பெற்றுக்கொள்ளுங்க. அதை வாங்கி சேமிங்க. உங்க குடும்பத்துக்கு அது பிரோஜனமா இருக்கும். உங்க எதிர்காலத்துக்கு அது பிரோஜனமா இருக்கும். ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து சொன்னாரு, அந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் முறை. அந்த எலும்பை பார்த்து ஜெபிக்க சொல்லல, அந்த எலும்பை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைக்க சொன்னாரு. ஏன்னா அங்க கிடக்கிறதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய எலும்பு கூடுகள். அவங்க எல்லாம் ஜெபிக்க தெரிஞ்சவங்க, அவங்க எல்லாம் உபாசிக்க தெரிஞ்சவங்க, அவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனா கர்த்தருடைய சித்தம் என்னன்னு தெரியாம போனது. அதனாலதான் தேவ ஜனங்கள் ஊழியர்கள் எசேக்கியேல் தீர்க்கதரிசிகள் எல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது அவர்கள் தீர்க்கதரிசியை கொல்லலாம் நினைச்சாங்க. ஏன்னா அவர்கள் தங்க பாவங்களை உணர்ந்து கொள்ள அவர்களுக்கு இருதயம் இல்லாமல் போனது. அதனால எலும்பு கூடா கிடக்கிறத பாக்குறாங்க. ஆண்டவர் சொன்னாரு, இனி இந்த எலும்பை பார்த்து நீ தீர்க்க தரிசனம் உரைன்னு சொன்னாரு. தேவ ஜனமே, இந்த 100 நாளும் கர்த்தர் உன்னை பார்த்து தீர்க்க தரிசனமா பேசுகிறாரு. நீ ஜெபிக்கிற எல்லாமே ஜெபிக்க தெரியுது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, தேவ சித்தத்தின்படி ஜெபி, கர்த்தர் ஏவுகிறபடி
பிரோஜனப்படி ஜெபி. இந்த 100 நாளும் ஆவியானவருடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல இருக்கிறீங்க. இதை நீங்க பிரோஜனப்படுத்தி ஜெபித்தீங்கன்னா கர்த்தருடைய சத்தம் தெளிவா கேட்கும். ஒன்ஸ் நீங்க கேட்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இந்த 100 நாள் தாண்டின பிறகும் அந்த சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். ஆனா இந்த 100 நாளும் பயங்கரமா தேவ பிரசன்னம் இறங்கி கொண்டு இருக்கு. இதுல நீங்க பிரோஜனப்படுத்தி ஜெபிக்க ஆரம்பித்தீங்கன்னா இன்னைக்கு பழகிற நீங்க ஜெபம் அது இந்த 100 நாள் கழிஞ்சும் உங்க ஆயுசு நாள் காலமும் உங்களோடு ஒட்டிக்கொள்ளும். இன்னைக்கு நீங்க 3 மணிக்கூர் ஜெபிக்க பழகுறீங்கன்னா அந்த 3 மணிக்கூர் ஜெபம் உங்களோடு வரும். இன்னைக்கு நீங்க 2 மணிக்கூர் துதிச்சு பழகுறீங்கன்னா அது இந்த 100 நாள் ஜெபித்த பிறகும் அது உங்க சுவாசமா மாறும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ கற்றுக்கொள். இந்த நாட்கள்ல ஆண்டவர் உனக்கு என்ன அனுப்புகிறாரோ அதை கடைபிடி. இனி 9 மணி ஆனாலே உனக்கு ஜெபிக்கணும்னு தோணும். ஏன்னா இது கர்த்தருடைய திட்டம். இதுல நீ எங்கேஜ் ஆயிட்ட பாத்தியா? இதுல இருக்கிற தேவ ஜனங்கள் அநேகருக்கு 9 மணி ஆனாலே ஜெபிக்காம இருக்க முடியாது. ஏன்னா இது 100 நாள் ஜெபம் செஞ்சதுனால அல்ல, இது 100 நாள் உங்களுக்கு உண்டாக்குனது அல்ல, இது கர்த்தர் உங்களுக்கு உண்டு பண்ண பிளான். கர்த்தர் ஒரு 9 மணின்னு உங்க சிந்தனையில பதிச்சிருக்கிறாரு. அதனால 100 நாள் ஜெபம் இருக்குதோ இல்லையோ நீங்க கர்த்தரோடு உறவாடுவீங்க. சில நேரம் அது குடும்ப ஜெபமா இருக்கும், சில நேரம் அது தனி ஜெபமா இருக்கும். ஏதோ ஒன்றுக்காக கர்த்தர் உங்களை வேறுபடுத்தி இருக்கிறார் தேவ ஜனமே. அதனால ஆயத்தப்பட்டு கர்த்தர் சித்தத்தை உணர்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் எசேக்கியேலை பார்த்து சொன்னாரு, நீ தீர்க்க தரிசனம் உரை. எசேக்கியேல் 37 4வது வசனத்துல அருமையா ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரை. ஹல்லேலூயா. அப்பொழுது அந்த எலும்புகளுக்குள்ள மாற்றம் வருகிறது. ஒரே ஸ்பாட்ல அற்புதம் நடக்கலாமே தேவஜனமே. அதனால தான் நான் சொன்னேன், ஆண்டவர் இந்த உலகத்தை சிருஷ்டிக்கும் பொழுது 6 நாள் எடுத்தாரு. இந்த உலகத்தை சிருஷ்டித்து அதுல உள்ள எல்லா பொருட்கள் மனிதன் உட்பட எல்லாத்தையும் சிருஷ்டித்து அவர் பெர்ஃபெக்டா முடிக்கும் பொழுது 6 நாள் அவருக்கு தீருது. 7வது நாள் ஓய்ந்திருந்தாரு. ஏன் ஒரு செகண்ட்ல எல்லாம் உருவாக்கலாமேன்னு கேட்டா தேவனுக்கு ஒரு சித்தம் இருக்குது. அந்த சித்தத்தின்படி தான் அவர் மூவ் ஆகுறாரு. அவருடைய விருப்பம் அது தேவ ஜனமே. ஏன் ஆண்டவரே அவர் சித்தத்தின்படி மூவ் ஆகுறாருன்னா சித்தம் சொல்லுகிறது ஆண்டவருடைய மைண்டு. இன்னைக்கு நீங்க நினைக்கிறீங்க ஆமாம் டெய்லி 9 மணிக்கு தான் சாப்பிடணும் கண்டிஷன் கிடையாது. ஒரு நாள் 8 மணிக்கு சாப்பிடுவீங்க, ஒரு நாள் சாப்பாடை ஸ்கிப் பண்ணுவீங்க, ஒரு நாள் அடுத்த நாள் 10 மணிக்கு சாப்பிடுறீங்க, சில நேரம் மத்தியானம் சாப்பிடுறீங்க. இதெல்லாம் உங்க இஷ்டம். நீங்க குளிக்கிறது உங்க இஷ்டம், நீங்க தலை சீவுகிறது உங்க இஷ்டம். அது எந்த டைம்லையும் செய்யலாம். நான் டெய்லியும் 7:45 மணிக்கு தான் தலை சீவேன், நான் டெய்லி 8:15 மணிக்கு குளிச்சுட்டு வருவேன். இப்படி ஒரு பிளான் ஏதாவது இருந்துச்சுன்னா அது மனித குலத்துக்குள்ள பிளான் கிடையாது, அது உங்க பெர்சனல் பிளான். ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவன் இப்போ குளிக்கணும், அவன் இப்போ எழும்பணும், எல்லாருக்கும் ஒரு பிளான் உண்டு. ஏன்னா அவங்களுக்கு அது அவங்களுடைய இஷ்டம். இதே போல ஆண்டவருடைய இஷ்டம் 6 நாள்ல உலகத்தை படைச்சு முடிக்கணும். இதே போல தான் தேவஜனமே தேவனுடைய சித்தம் சொல்லுகிறது. அது ஏதோ ஒரு கண்ட்ரோலிங் மிஷின் கிடையாது. அதனால தேவன் எல்லாமே சித்தத்தின்படி செய்வாருன்னு சொல்லி நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. தேவ சித்தம் சொல்றது தேவனுடைய ஐடியா. அவருக்கு தோணும் போது அதை செய்கிறாரு. ஆண்டவர் பாருங்க எல்லா விஷயத்தையும் ஞானமா செயல்படுவாரு. எதை எப்போ செய்யணும்னு ஆண்டவருக்கு நல்லாக தெரியும். அதே போலதான் ஆண்டவர் ஒரே செகண்ட்ல இந்த உலகத்தை படைச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவருக்கு அதுக்கு விருப்பம் இல்லை. ஆண்டவர் அதை படிப்படியா படைக்கிறாரு. ஒவ்வொரு நாள் எடுத்து படைக்கிறாரு. அதுக்கு சில ரகசியம் இருந்திருக்கும், அது நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனா ஆண்டவருக்கு அது தெரியும். அதே போலதான் இந்த எசேக்கியேலை பார்த்து ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது ஒரே ஸ்பாட்ல அதெல்லாம் மனிதனாக மாறல, அது கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. தேவஜனம் புரிந்து கொள்ளணும். 100 நாள்ல கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது, தீர்க்க தரிசன வார்த்தை வரும் பொழுது டபால்னு ஒன்றும் நடக்காது. ஆண்டவர் சில திட்டங்களை தருவாரு, சில ஐடியாக்களை தருவாரு, சில நண்பர்களை தரிசிக்க வைப்பாரு, சில ஃப்ரெண்ட்ஸை போய் பார்க்க வைப்பாரு. ஏதோ விதத்துல கர்த்தர் உங்களை நடத்துவாரு. வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சிம்சோனை ஏவினார். கர்த்தருடைய ஆவியானவர் ஏவினார். ஏவினார் என்றால் ஆமென், ஏதோ மந்திரவாதி தான் ஏவலை அனுப்புவாங்க நமக்கு தெரியுமே தவிர கர்த்தர் ஏவுவார் இன்னைக்கு நமக்கு தெரியாது. கர்த்தர் சிம்சோனை ஏவினார்னு வசனத்தில் எழுதி இருக்கிறது. அதே போல கர்த்தர் உங்களை ஏவுவார். ஏவும் பொழுது உங்க திட்டமுள்ள நபர் யாரு, எங்க போய் பேசணும், எந்த கம்பெனியில வேலை பார்க்கணும், எந்த பிசினஸை தொடங்கணும், எந்த சபைக்கு போகணும், எல்லாமே ஆண்டவர் உணர்வு தருவார். தேவஜனமே ஆண்டவர் எசேக்கியேலை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லுன்னு சொன்ன உடனே அவன் தீர்க்க தரிசனம் உரைக்கணும். அடுத்த ஸ்பாட்ல அங்க ஒன்றும் அற்புதம் நடக்கல. அங்க என்ன தெரியுமா நடக்குது, அந்த தீர்க்க தரிசனங்களை சொன்ன பிறகு அங்க பரிசுத்த ஆவியானவர் ஊட்டப்படுகிறார். எசேக்கியேல் 37 8வது வசனம் சொல்லுகிறது, அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. ஒன்னா நடக்குது, நரம்பு உண்டாகுது, மாம்சம் உண்டாகுது. அங்க இருந்த எல்லா எலும்புக்கூடு போல உள்ள சூழ்நிலைகள்ல மாம்சம் உண்டாகி நரம்பு உண்டாயிற்று. மேல்புறம் எல்லாம் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாமல் இருந்தது. அப்படி என்றால் என்ன, இப்ப எல்லாம் உருவாயிட்டு அப்படியே ஸ்தம்பிச்சு போயிருக்குது. ஆண்டவர் கூட ஆதாம படைச்ச பிறகு ஜீவ ஆத்மாவை ஊதாத வரைக்கும் அவன் ஒரு சில மாதிரி தான் இருந்தான். ஆண்டவர் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் செய்றாரு. ஸோ இதன் மூலமா புரிஞ்சுக்கிடணும், பரிசுத்த
ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிச்சார்னா அங்க பாருங்க, நரம்பு உண்டானது, சதை உண்டானது, தோல் உண்டானது, கடைசியில் ஆவி ஊற்றப்பட்டது. அப்பொழுது அவர்கள் உயிரடைந்து கால் ஊன்றி நின்னார்கள். அப்போ அந்த எலும்புகள் எல்லாம் கீழே கடந்ததெல்லாம் அந்தந்த எலும்போடு சேர்ந்தது. ஏன்னா அது நெடுநாள் முன்னாடி நடந்த யுத்தம். ஏதோ எலும்பு எங்கேயோ கிடக்கும், ஒரு தலை ஒரு சைட்ல இருந்திருக்கும், கால் ஒரு சைட்ல இருந்திருக்கும். ஆண்டவர் இதுக்கு ஒரு அடையாளமாக சொல்றாரு. உலர்ந்து போன அந்த காரியம், நெடுநாள் முன்னாடி மரித்து போன விஷயங்களை கர்த்தர் எங்கெங்க மரித்து போனதோ, எந்தெந்த இடத்துல சிதறப்பட்டதோ அதெல்லாம் ஒன்று கூட்டுகிறாரு. ஒன்று கூட்டின பிறகு அதுல நரம்பு உண்டாகுது. நரம்பு உண்டானோன்னு அதுல சதை உண்டாகுது, அதுல தோல் உண்டாகுது. இப்போ அதுல ஜீவன் இல்லாம இருக்குது. இப்போ ஆண்டு ஜீவனை ஊற்றி அடுத்தது எலும்பி நீக்க வைக்கிறாரு. எலும்பி நின்ன உடனே வசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஒரு பெரிய சேனையா மாறினாங்க. தெய்வ ஜனமே, உங்க வாழ்க்கை இந்த நாட்கள்ல ஸ்டெப் பை ஸ்டெப் அற்புதத்தில் இருக்குது. எதையுமே ஷார்ட்கட்ல எதிர்பார்க்காதீங்க, எதையுமே தீவிரமா எதிர்பார்க்காதீங்க. ஸ்லோ கிராஜுவல் growth ரொம்ப நல்லது. உங்களே நீங்க யோசித்து பாருங்க. என்னைக்காவது நீங்க வளர்ந்ததை உங்க கண்ணால பார்க்க முடிந்ததா தெய்வ ஜனமே? இன்னைக்கு உங்களுக்கு 10 வயசு இருக்கலாம், இன்னைக்கு உங்களுக்கு 20 வயசு இருக்கலாம், 50 வயசு இருக்கலாம், 40 வயசு இருக்கலாம், நீங்க யாராவும் இருக்கலாம். என்னைக்காவது நான் 1 இன்ச்சு வளர்ந்ததை நான் பார்த்தேன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஆமேன். ஏன்னா ஒரு மனுஷன் வளர்றதுக்கு அது டைம் எடுக்குது. அவனுடைய சின்ன வளர்ச்சி கூட ஒருத்தனால பார்க்க முடியல. ஆனா அவன் வளருகிறது உண்மை. ஒரு மனுஷன் பிறந்ததுல இருந்து இவ்வளவு உயரத்துக்கு வளர்ந்து இருக்கிறான். ஆனா அவன் வளர்ந்ததை அவன் பார்த்ததே கிடையாது. ஏன்னா அவன் தூங்கும் பொழுது வளர்ந்தான்னு கூட நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அந்த வளர்ச்சி ரொம்ப ஸ்லோவா இருக்குது. ஆண்டு சொல்றாரு, உன் வளர்ச்சி ரொம்ப ஸ்லோவா இருக்குதுன்னா நீ சந்தோஷப்படு. ஏன்னா புல்லு தான் சீக்கிரமா வளரும். புல்லு இன்னைக்கு விதைச்சா நாளைக்கு வளர்ந்துரும். ஆனா அது காத்தடைக்கிற வேகத்துல காணாம போயிடும். யாராவது மிதிச்சா அது செத்து போயிடும். ஆனா ஒரு பனைமரம் ஒரு அடி வளர்றதுக்கும் அது 5-10 வருஷம் எடுக்குதுன்னா தேவஜனம் புரிஞ்சுக்கிடணும். அது வளர்ந்து நிற்கும் பொழுது அதை யாராலையும் அசைக்க முடியாது. வசனம் சொல்லுகிறது, நீதிமான் பனையை போல செழிப்பான். ஹல்லேலூயா. புல்லை போல செழிக்கிறது தேவனை அறியாத பணக்காரர்கள் தான் புல்லை போல் செழிப்பான் வேதம் சொல்லுகிறது. புல்லின் பூவை போல் உலர்ந்து போவான் வேதம் சொல்லுகிறது. ஆனா நீதிமான் ஸ்லோவா வளருவான், பனைமரத்தை போல நிற்பான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, தேவ ஜனங்கள் ஸ்லோ ப்ராசஸை நேசிங்க, கர்த்தரை அனுபவிங்க, ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தரோடு இருங்க. இதை காட்டிலும் வேற நேசிக்கத்தக்கது என்ன தெய்வ ஜனமே? நீங்க ஸ்லோ ப்ராசஸ்ல இருக்கீங்கன்னா நீங்க புரிஞ்சுக்கோங்க, உங்க growthக்கு வேல்யூ இருக்குது. அது மெச்சூர் growth, அது ஃப்ரெஷ் growth, அது கர்த்தர் கொடுக்கிற growth. இன்னைக்கு வளர்ந்துட்டு நாளைக்கு நீங்க காணாம போறீங்கன்னா அது கர்த்தர் கொடுத்த growth கிடையாது, அது நீங்களே தேடிக்கொண்ட growth-ஆ இருக்கலாம். இந்த லோத்தை பாருங்க, கர்த்தர் கொடுக்காத பூமிக்குள்ள போனா, பூமியில போய் வீடை கட்டி குடும்பமா சந்தோஷமா இருக்கிறான்னு நினைச்சா ஒரு நாள் வருது அந்த ஊரே அழியுது. தேவஜனம் புரிஞ்சுக்கிடணும், கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறாருன்னா அது ஸ்லோவா இருந்தாலும் அது ஆசீர்வாதமா இருக்கும். இந்த நாட்கள் ஆண்டு சொல்றாரு, டோன்ட் நெக்லெக்ட் யுவர் ப்ராசஸ். நம்ம கர்த்தர் ப்ராசஸை மதிக்கிறவர். நம்ம கர்த்தர் ஒரு காரியத்தினுடைய அவுட்புட்டை காட்டிலும் அந்த அவுட்புட்டினுடைய ப்ராசஸை நேசிக்கிறவர். ஒரு ரிசல்ட்டை காட்டிலும் ஒரு ப்ராசஸை நேசிக்கிறவர். ஒரு பிள்ளை 500க்கு 499 மார்க் எடுத்துன்னு எல்லாரும் சந்தோஷப்படும் பொழுது அந்த பிள்ளைக்கு மட்டும்தான் தெரியும் தான் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணான்னு. இன்னைக்கு ஆண்டு சொல்றாரு, இந்த உலகத்துல நீ வீடு கட்டிட்டியான்னு பார்ப்பாங்க, நீ அப்படி வளர்ந்துட்டியான்னு பார்ப்பாங்க, ஆனா நீ எப்படி வளர்ந்தன்னு பார்க்க மாட்டாங்க. அது ஒருவேளை நீ ஸ்மக்லிங் பண்ணி வளர்ந்தியோ, பாவ சம்பாத்தியத்தில் வளர்ந்தியோலாம் பார்க்க மாட்டாங்க. அவனுக்கு வீடு இருக்கு, அவனுக்கு நிலவு இருக்கு, அவன் பணக்காரன் தான் பார்ப்பாங்க. ஆனா கர்த்தர் பார்க்கும் பொழுது அப்படி பார்க்க மாட்டாரு. ஒரு உபத்திரம் வரும் பொழுது அப்படி பார்க்காது. ஒரு நியாய தீர்ப்பு வரும் பொழுது அது அப்படி பார்க்காது. நியாய தீர்ப்பு வரும் பொழுது இவன் பரிசுத்தமா வாழ்ந்தானான்னு பார்க்கும். ஒரு சங்கார தூதை வரும் பொழுது அங்க கர்த்தர் இருக்கிறா பார்க்கும். தேவ ஜனமே, அதனால வீடு இருக்கா, பொருள் இருக்கா, ஆஸ்தி இருக்கா, அந்தஸ்து இருக்கா, பணம் இருக்கா, வேலை இருக்கான்னு பார்த்து பார்த்து ஏமாந்து போவாத. உனக்குள்ள கர்த்தர் இருக்கிறாரான்னு பாரு. கர்த்தர் இருந்தார்னா வேலை தானா வரும். கர்த்தருக்கு பிரியமா இருந்தவனுக்கு நித்திரையை கொடுக்கிறவர் நித்திரையை கூட கொடுக்க வல்லமை உள்ளவரா இருக்காருன்னா ஒரு நல்ல வேலையை கொடுக்க முடியாதா? நல்ல குடும்பத்தை கொடுக்க முடியாதா? நல்ல காரியத்தை செய்ய முடியாதா? ஆல் திங்ஸ் வில் ஹேப்பன் இன் ஸ்டெப் பை ஸ்டெப். எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்கும். கர்த்தர் செய்கிற சின்ன சின்ன விஷயத்துக்கு நன்றி செலுத்த தெரியாதவங்களால கர்த்தர் எவ்வளவு பெருசா கொடுத்தாலும் நன்றி செலுத்த முடியாது. கர்த்தர் உங்களுக்கு காலையில கண்ணை திறக்க உதவி செய்யறாருன்னா, ஆண்டவரே நான் தூங்கிட்டு இருந்தேனா, அப்படியே செத்து போயிருந்தேனா, என்ன அடக்கி இருப்பாங்களே, என்ன அடக்கம் பண்ணிருப்பாங்களே, இன்னைக்கு காலையில என் கண்ணை திறக்க வைத்தீரே, நான் தூங்கும் பொழுது எங்க போனேனே தெரியல, நான் தான் தூங்கிட்டு கிடந்தேன், எனக்கு ஒரு உணர்வு கூட இல்லை, ஆனா தூங்குறேனா அப்படியே செத்து இருந்தா என்ன இருக்கும், என் கண்ணை திறக்க வச்சிரே ஏசப்பான்னு. திறந்த உடனே எத்தனை பேர் நன்றி செலுத்துறீங்க? நல்ல தண்ணி குடிக்கிறதுக்கு ஆண்டு உதவி செய்யறாரு. இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு தொண்டையில கேன்சர், ஒரு கிளாஸ் தண்ணி கூட குடிக்க முடியல. இன்னைக்கு எத்தனை பேருக்கு கிட்னி ஃபெயிலியர், சாப்பிட்டது ஜீரணம் ஆகி வெளியே வரமாட்டேக்கு. நான் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஜெபிக்க போகும்பொழுது அந்த தாயாருக்கு வயிற்றுக்குள்ள
வீட்டுக்குள்ள 3 மாசம் சாப்பாடு உள்ள இருக்குது, வெளியவே வரல. அவங்க ஆஸ்பத்திரிக்கும் போகல. அவங்க கிட்னி ஃபெயிலியர் ஆகி இருந்தாங்க தேவச்சனமே. நான் அதை பார்க்கும் பொழுது யோசித்தேன், ஆண்டவரை எனக்கு கிட்னி இயங்குறதுக்காக நன்றின்னு சொன்னேன். எத்தனை தேவச்சனங்களுக்கு கொஞ்சத்துல உண்மையா இருக்க தெரியுது, கொஞ்சத்துல நன்றி செலுத்த தெரியுது. கத்தர் ஒரு சின்ன பெண்ணு கொடுத்தாலும் நன்றி செலுத்துங்க, ஒரு பேப்பர் கொடுத்தாலும் நன்றி செலுத்துங்க. ஏன்னா கொடுத்தது கத்தர்னா நீங்க கத்தருக்கு நன்றி செலுத்தணும். ஒரு சின்ன விஷயத்துல நன்றி செலுத்தி பாருங்க, கத்தர் உங்களை உயர்த்துறாரா இல்லையான்னு பாருங்க. ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமா செஞ்சது போலவே இந்த 100 நாளும் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் growth வருது. யாரெல்லாம் அவசரப்பட்டு டக்குன்னு உயர்வு வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பா ஏமாந்து போவாங்க. ஆனா கத்தர் காட்டுகிற சின்ன சின்ன ஸ்டெப், திருமணத்துக்காக காத்திருக்கிறீங்களா, ஆண்டவர் சின்ன ஒரு வாசலை திறப்பாரு. அப்படி திறந்து கரெக்டான விஷயத்துக்கு கொண்டு போவாரு. ஏன்னா சொட்டு நீர் பெருவெள்ளமாய் மாறும். தேவ ஜனங்கள் புரிந்து கொள்ளணும், சொட்டு நீர் போல ஆண்டு விழுந்து கொண்டிருக்கிறாரா, ஒரு நேரம் வரும்பொழுது அது பெருவெள்ளமா மாறும். அதனால தேவ ஜனத்துக்கு உயர்வு இல்லைன்னு நினைக்காதீங்க. தேவ ஜனத்துக்கு தான் உண்மையான உயர்வு, தேவ ஜனத்துக்கு தான் உண்மையான ஆசீர்வாதம். நீங்க மற்றவர்களோடு உங்களை கம்பேர் பண்ணாதீங்க. நீங்க மற்றவர்களோடு கம்பேர் பண்ணாலும் உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவை பாருங்க. மற்றவர்களுக்குள்ள இயேசு இல்லாம இருக்கும். அவனுக்கு உலக நிறைய ஆசீர்வாதம் இருக்கும், அவனுக்கு பல ஏக்கர் நிலம் இருக்கும், அவன் வீடே 500 கோடிக்கு கட்டியிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவனுக்குள்ள கிறிஸ்து இல்ல, உனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாரு. தேவ ஜனம் புரிஞ்சு கொள்ளணும். உங்களை நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணி உங்களை நீங்க கீழ்த்தரமா யோசிக்காதீங்க. உங்களோடு இருக்கிறவர் பெரியவர். வசனம் சொல்லுகிறது, இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இந்த 100 நாளும் கர்த்தர் உங்கள் மேல ஜீவ ஆவியை ஊதுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் ஊத இந்த வார்த்தை உங்களை தொட உங்க உள்ளத்தை தொட சில வார்த்தைகள் உங்களை உருவாக்கி உங்களை எழுப்பி ஒரு பெரிய வல்லவனாக, ஒரு வல்லமை உள்ள சகோதரியாக, வல்லமை உள்ள வாலிபனாக, கர்த்தருடைய வார்த்தையினால் என் எலும்புகள் எரியுதுன்னு சொன்ன வார்த்தையின்படி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்கள் உங்களை பற்றி எரிய பண்ணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவஜனமே? எல்லாரும் கண்களை மூடி ஜெபியுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு பேரையும் தொடுகிறார். நன்றி அப்பா, ஒவ்வொரு தேவ ஜனத்தையும் தொட்டுக்கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி, ஒவ்வொரு பேரையும் பலப்படுத்தினதுக்காக நன்றி, சில ரகசியங்களை புரிய வைத்ததுக்காக நன்றி. எங்கள் ஜெபங்கள் இனி பரிசுத்த ஆவியின் அலைன்மெண்ட்ல, பரிசுத்த ஆவியினுடைய ஏவுதல்ல இணைய போறதுக்காக நன்றி. பரிசுத்த ஆவியின் இன்ஜினோடு இணைந்து நாங்கள் எல்லாம் பயணம் செல்ல எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா துதிக்கான மகிமை உமக்கு ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். தனி ஜெபம் பண்ணுகிற தேவ ஜனங்கள் தனியாக ஜெபியுங்கள். ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தை உங்களை தொட்டிருக்கிறது. ஆண்டவர் உங்களோடு பேசியிருக்கிறார். இனி நீங்க அவரோடு பேசுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். God bless you.